إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சனிக்கிழமை தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் இஸ்லாம் சொல்லுகின்ற நட்பு என்கின்ற தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது எங்களது பரிபாஷையிலே சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சொல்லுகின்ற ஒழுங்குகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனித வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் தெளிவான அடிப்படையான சட்டங்களை சொல்லி சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் எப்படி இரத்த பந்தங்களுக்கிடையில் ஒற்றுமையும் உறவுகளும் இருக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கிடையில் உறவு பேணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் பேசி இருக்கிறது. அதுபோன்று இரத்த பந்தம் அல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அதுபோன்று திருமண உறவு மூலம் ஏற்படுகின்ற கணவன் மனைவி என்கின்ற பந்தத்தில் எப்படி ஒழுங்குகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அதன் மூலம் கிடைக்கின்ற குழந்தைகள் விஷயத்திலே எப்படியான ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. அதுபோன்று எந்த விதமான சொந்தம் என்கின்ற தொடர்பும் இல்லாமல் ஏற்படுகின்ற உலகியல் ரீதியாக ஏற்படுகின்ற ஒரு நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது சம்பந்தமாகவும் இஸ்லாம் நிறையவே எங்களுக்கு விஷயங்களை சொல்லி தந்திருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆக இது பற்றி நாங்கள் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்று நட்பு நண்பர்கள் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நட்பு நண்பர்கள் என்கின்ற வார்த்தைக்கு காணுகின்றவர்கள் எல்லோரும், நம்மளுக்கு சலாம் சொல்லுகின்றவர்கள் எல்லோரும், நம்மளுடைய உறவுகள் எல்லோருமே நம்மளுக்கு நண்பர்கள் என்கின்ற அமைப்பில் யாரிடத்தில் நாங்கள் எங்களது பேசலான விஷயங்களை சொல்லலாம், யாரிடத்தில் சொல்லக்கூடாது, எவரிடத்தில் உரிமையோடு சில விஷயங்களை கேட்கலாம், எவரிடத்தில் கேட்கக்கூடாது, எவரிடத்திலே நாங்கள் அதாவது நல்ல மனம் விட்டு பழகலாம், எவரிடத்தில் பழகக்கூடாது என்கின்ற வரைவிலக்கணமே இல்லாமல் காண்கின்ற எல்லோரையும் நண்பர்களாகவும், காண்கின்ற எல்லோரையும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும், காண்கின்ற எல்லோரையும் உற்ற நண்பர்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விதிமுறையற்ற நட்பிலே நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இணைய பழக்கங்கள் அதிகமான இந்த காலத்தில் இந்த இணையத்தின் மூலம் நட்பு என்ற அந்த வரைவிலக்கணமே கொச்சைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஃபேஸ்புக் என்று சொல்லி ஒரு இணையதளம், ஒரு வெப்சைட் இருக்கிறது. சகோதரர்களே, இப்போ இதை கொண்டீர்கள் என்று சொன்னால், அதிலே ஒருவர் மெம்பர் ஆகினால் அது 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஆளுக்கு நண்பராக இருப்பார்கள். ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, உலகம் ஒன்றும் தெரியாது, ஆனால் இவருடைய நண்பர்கள் அவர்கள் எல்லோரும் இவருடைய நண்பர்கள். தனது சொந்த யாரிடத்திலுமே சொல்லக்கூடாத விஷயங்களை எல்லாம் நண்பர்கள் என்ற அடிப்படையில் அவர்களோடு பகிரங்கமாகவே பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக நட்பு என்கின்ற ஒரு அம்சம் எவ்வளவு முக்கியமானது, உலகத்திலே நட்பு என்கின்ற அந்த தலைப்பு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நல்ல பங்களிப்பு செய்திருக்கிறது, முன்னேற்றத்துக்கு பலவிதமான பங்களிப்புகள் செய்திருக்கிறது. எத்தனையோ பேர் நொந்து போன உள்ளங்களை அப்படியே தூக்கி வைத்திருப்பதெல்லாம் உலகத்திலே நட்பு தான். ஆனால் இந்த நட்பு பற்றிய சரியான பார்வையின்மையால் இன்று அது தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தலைகீழாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, நட்பு என்பது, நண்பர்கள் என்பவர்கள் ஒரு அற்புதமான சக்தி. சமூகத்திலே நண்பர்கள், நட்பு என்பது ஒரு அற்புதமான சக்தி. எப்படி? நன்றாக படித்து கொண்டு வாழுகின்றவனை அந்த படிப்பிலிருந்தே மாற்றி தொழில் செய்வதுதான் நல்லது என்கின்ற சிந்தனைக்கு கூட எந்தவித அட்வைஸும் இல்லாமல், எந்த விதமான வழிகாட்டலும் இல்லாமல், எந்த விதமான அதாவது முன்னுரைகளும் இல்லாமல் தாக்கத்தினாலேயே அப்படி ஒருவரை மாற்றிவிடும். அதே போன்று வெறுமனே தொழில் செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை எந்த விதமான அட்வைஸும் கொடுக்காமல்,
எந்த விதமான வழிகாட்டலும் செய்யாமல் பழக்கத்தினாலேயே படிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு ஒருவனை தள்ளிவிடும். நட்பு என்கின்றது எந்த விதமான ஆசிரியர்கள் அட்வைஸ் பண்ணி இருப்பார்கள், தாய் தந்தையர்கள் அட்வைஸ் பண்ணி இருப்பார்கள், எல்லாவற்றையும் தாண்டி என்ன செய்யும்? ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு போய் விட்டுவிடும். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு அவர்கள் அதிலே பொறுக்க பழகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அந்த நட்பு என்கின்றது உள்ளத்திலே ஒரு அதை வரையறுக்கப்பட வேண்டும், அது ஒரு முறைக்கு வர வேண்டும். ஆனால் அது முறைக்கு வராத பொழுது அதனுடைய எல்லா பகுதிகளையும் அது ஆக்கிரமிக்கிறது. நட்புடைய அந்த பாருங்க ஆழமான அந்த தாக்கம் சில மனிதர்களை பொறுக்க முடியாத இடங்களிலெல்லாம் பொறுக்க வைக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வெட்டிங் ரேகிங் என்று சொல்லி திருமண ரேகிங் என்ற ஒரு பழக்கம் எல்லோரிடத்திலே பரவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு யூத கலாச்சார முறைமை, மறுமையை நம்பியவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடாத இருக்க முடியாத ஒரு பண்பு. திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் கணவனும் மனைவியும் தன் வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளில் அந்த கணவனை அந்த அவருடைய நண்பர்கள் எல்லா விதத்திலும் என்னென்ன வகையிலெல்லாம் ஆளை எனது கேவலப்படுத்த முடியும், அவமானப்படுத்த முடியுமோ, குறிப்பா வந்து என்னது 4-5 முட்டையை வச்சுக்கிறது, இதுக்குள்ள போட்டுடுறது, அப்படியே நாசமாகிறதுக்கு என்னது முட்டையை போட்டு அவங்க 2 நண்பர்களாம், ஃப்ரெண்ட்ஷிப் விளங்கிட்டானே, அவங்க நாங்கள் 2 பேரும் என்னது வாழ்க்கையை கெடுத்ததுனால கூட்டாளிமார்கள் என்று சொல்லி எனது பெருமை அடித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலரை வந்து எனது திருமண பந்தத்திலிருந்து ஒரு நாளைக்கு சேராமலே ஆக்கி விடுவார்கள், தூக்கி எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அது மாத்திரமல்ல, பூட்டி ரூம் சாவியை தூக்கி விட்டு போய் விடுவார்கள். அது இல்லாமல் என்னது நல்ல கார்ல வந்துட்டு பாருங்க, அப்படி இடையில இறக்கி ஒரு கரத்தையில் ஏற்றிட்டு கொண்டு போவான், விளங்கிட்டானே. அல்லது என்னது இந்த மாதிரி சில இடங்கள்ல என்னது இந்த வீல் பிரேக்ல எல்லாம் ஏற்றிட்டு போனாலாம் இருக்குது, ஆளை இருப்பாட்டி. இந்த லெவலுக்கெல்லாம் ஆகியும் கூட இங்க சொல்ல வருவது அது மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். ஆனால் இதையும் பொறுத்து கொள்கின்ற நிலைமைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேரில் தள்ளப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது. ஆனால் இதை வாப்பா உம்மமார் செஞ்சாங்கன்னு சொன்னா எப்படி எதிர்ப்பார்கள்? கடுமையாக எதிர்த்திருப்பார்கள். தனது நண்பர்கள் என்பதற்காக அவர் வந்து அந்த இடத்துல வந்து என்னது அவமானத்தால துடிச்சுக்கின்றான். ஆனால் தன் நண்பர் ஒரு ஆளை நிப்பாட்டி அப்படி செய்யாதேன்னு மற்றவன் சொல்றத அவர் விரும்ப மாட்டார். மற்றவர்கள் வந்து இப்படி செய்ய வேணான்னு சொல்றத இவர் விரும்ப மாட்டார். ஏனென்றா இவரும் 5 பேருக்கு செஞ்சிருப்பாரு, அவங்களும் 5 பேருக்கு இங்க செய்வாங்க. தான் செய்யாதவெல்லாம் தனக்கு செஞ்சிருந்தா அவனுக்கு செய்யணும் மட்டும் இவர் லட்சியம் மட்டும் வச்சுட்டு இருப்பாரு. இந்த லெவல்ல என்னது இது போய்கொண்டிருக்கிறது. நான் இதை ஏன் உதாரணத்திற்கு சொன்னேன் என்றால், தாக்கம் எந்த அளவுக்கு தாக்கம் என்று சொன்னால், இவைகளெல்லாம் பொறுக்கக்கூடிய அளவில் தனக்கு வர அவமானங்கள், தனக்கு வரக்கூடிய அந்த அதாவது அந்த எல்லா வகையான மன அழுத்தங்களையும் இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேரில் பொறுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாறுகிறது என்றால், ஃப்ரெண்ட்ஷிப்பிலே பலவிதமான கெட்ட நல்ல தாக்கங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதை லேசாக நாங்கள் மதித்து விடக்கூடாது. சிலர் மதிப்பிடுவதில் பெற்றோர்களை விட்டு விடுங்கள், எங்களை நாங்கள் மதிப்பிடுவதிலும் தவறு விடுகிறோம். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு என்ற ஆளுமை உண்டு, எங்களுக்கு என்ற அறிவு உண்டு, எங்களுக்கு என்ற ரூட் உண்டு, எங்களுக்கு என்ற போக்கு உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் கெட்டவர் என்பதற்காக வேண்டி எனது வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் செலுத்த முடியுமா? எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு நாலேஜ் இருக்கிறது, எனக்கு மார்க்கம் இருக்கிறது, எனக்கு பலவிதமான நுட்பமான சிந்தனைகள் இருக்கிறது, நான் நல்லவனாகவும் இருக்கிறேன், இவர் எனக்கு தாக்கம் செலுத்த முடியுமா என்றெல்லாம் தனது ஆளுமையில் சந்தேகப்படாமல் இருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். எதனால்? இந்த பக்கத்தில் உள்ள நண்பர் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் தன் ஆளுமையில் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. சகோதரர்களே, அது தவறான பார்வை. ஒரு நட்பு என்பது எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவுடையவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விதமான அதாவது சமயோசித புத்திகள் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பக்கத்திலே உள்ள நட்பு என்ன செய்யும்? அவரது சிந்தனையிலே தாக்கத்தை செலுத்தும், அவரது போக்கையே மாற்றிவிடும். அவர் நல்லவர் என்றால் கெட்டவராக மாற்றுவதற்கும் அதுக்கு சக்தி இருக்கிறது, கெட்டவர் என்று சொன்னால் நல்லவராக மாற்றுவதற்கும் அதுக்கு சக்தி இருக்கிறது. சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, நட்பு என்கின்றது இவ்வளவுக்கு போகும் என்பது மாத்திரமல்ல, பலருடைய வாழ்க்கையிலே நட்பு என்பது பலருடைய வாழ்க்கையிலே தொய்ந்து போன உள்ளங்கள், பொருளாதார பிரச்சனைகளிலே, கடன் பிரச்சனைகளிலே, வியாபார நஷ்டங்களிலே, நல்ல நல்ல அதாவது உறவு முறிவுகளிலே, நல்ல முறையில் வாழ்ந்த உறவு முறிவுகளிலே தற்கொலை என்கின்ற அளவுக்கு போன சிலருடைய வாழ்க்கையிலெல்லாம் நட்பு துணையாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நட்பு துணையாக இருந்த பெற்றோர்கள் துணை அளிக்க முடியாத இடங்களில், பெற்றோர்களிடத்திலே சொல்ல முடியாத இடங்களில், மனைவி துணை அளிக்க முடியாத இடங்களில், பிள்ளைகள் எல்லாம் உறவு பாராட்ட முடியாத உதவி செய்ய முடியாத இடங்களிலெல்லாம் பல இடங்களில் இந்த நட்பு துணையாக நின்று அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அதாவது உத்வேகம் அளித்திருப்பதை,
புதிய ஒரு ரூபம் கொடுத்திருப்பதையெல்லாம் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். பலவிதமான அறிஞர்களுடைய கண்டுபிடிப்புக்கு பின்னால் அறிவே இல்லாத சிலருடைய நட்பும் காரணமாக இருந்திருக்கிறது. அறிவே இல்லாத சிலருடைய நட்பும் காரணமாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். எப்படி ஒரு பெண், ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு உதவியாக இருந்தால் ஒரு லட்சியத்தை அடைய முடியுமோ, அதைவிட பன்மடங்கு நட்பும் உறவும் சிலருடைய வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு மனைவி துரோகம் செய்து விட்டால் பெற்று போனால் கூட ஆத்திரப்படுகின்ற வீதம் குறைவாகத்தான் இருக்கும். ஒரு நண்பன் துரோகம் செய்து விட்டு போனால் அதையே லட்சியமாக மாற்றி செய்து காட்டுவேன் என்றெல்லாம் வாழ்க்கையிலே தலைகீழாக தங்கள் லட்சியங்களை மாற்றிக்கொண்டவர்களெல்லாம் இருக்கிறார்கள். சர்வசாதாரணமான ஒன்றாக நாங்கள் நட்பை பார்த்து விட முடியாது. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்று பார்த்து விட முடியாது. அதே பெற்றோர்கள் பாருங்கள், சிறிய வயது காலங்களில் பிள்ளைகள் எல்லாம் தொடர்போடு இருப்பார்களே, அடிக்கடி சொல்லுகின்ற அட்வைஸ் தான் இருக்கும். அவனோட பழகவானா, இவனோட போவானா, அவனோட சேரவானையே தெரியும். இது ஆளை டோட்டலியாக மாற்றிவிடும், அவருக்கு சில அத்திவாரங்களை போட்டுவிடும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அம்சம். ஆனா அந்த இளைஞர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? அந்த வயசுல போனா என்ன, இப்ப நான் கெட்டா போறேன், அவனை மாதிரி நான் போறேன், அவனுக்கு பின்னால் நான் போயிடவா போறேன், எல்லாருடைய வகுப்புல இருக்கிறான், எல்லாரோட நான் பழகிற மாதிரி பழகிறேன், அவ்வளவுதானே ஒழிய எல்லாரும் போற போக்கிற நான் போக மாட்டேன் தான் அவருடைய சிந்தனை நினைக்கும், அவரது ஆளுமையில் உள்ள நம்பிக்கை நினைக்கும். ஆனா பெற்றோர்கள் தலைகீழ என்ன செய்வாங்க? அவரோட புகாத, இங்க புகாத, இப்படி வராத, அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை உணரக்கூடிய சக்தியில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். காரணம் ஆழ அகலங்கள், அதனுடைய தாக்கங்கள் சம்பந்தமான ஆழமான அறிவின்மை தான். சகோதரர்களே, ஆக முதலாவது அறிமுக விஷயத்தில் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு இஸ்லாம் சில வரையறைகளை இட்டுத்தான் இருக்க வேண்டும். இஸ்லாம் சில ஒழுங்குகளை அதற்கு இட்டுத்தான் இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் யோசிக்க முடியாது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஷைத்தானை நண்பர்களாக எடுத்தவர்கள் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லுகிறான். ஏன் அவன் நேரடியாக நரகவாதி ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டான் என்று சொல்லாமல் நட்பு என்ற முறையில் ஷைத்தான் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தானை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தஆலா. நட்பு என்கின்ற முறையில் ஷைத்தானை சொல்லி காட்டுகிறான். வழிகெடுப்பதற்கு நட்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதைத்தான் அது எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது. வழிகெடுப்பதற்கு நட்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதே போன்று வழிகோலுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் உத்வேகத்துக்கும் துணை புரிவதற்கும் நட்பு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு நட்பு சம்பந்தமாக முதலாவது சொல்லி தருகின்ற விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் நட்பு கொள்ள போகிறோமா, யாரோடு நாங்கள் நட்பு வைத்திருக்கிறோம், நட்பு கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள் என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற முதல் உபதேசம். வெறுமனே எங்களோடு பழகின்றவர்கள் எல்லோரையும் மதிப்பிடாமல் வாழுவதல்ல. வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எது முக்கியமான அம்சம் இருக்கிறது என்று சொன்னால் மதிப்பீடு. மதிப்பீடு என்று சொன்னால் என்னோடு சூழ இருப்பவர்கள் யார், நான் யார் யாரோடு பழகுகிறேன், எப்படிப்பட்ட நபர்களோடு பழகுகிறேன், எவர்களோடு ஆழமாக பழகுகிறேன், எவர்களோடு லேசாக பழகுகிறேன், எவர்களோடு நான் பல விஷயங்களை மனம் திறந்து பேசுகிறேன், இவர்களோடு குறைய பேசுகிறேன், இவர்களோடு எனது அதிகமான காலங்கள் விரும்பியோ விரும்பாமலோ போக வேண்டி இருக்கிறது, இவர்களோடு எனது அதிகமான காலங்களை நான் விரும்பி கழிக்கிறேன். இதெல்லாம் ஒரு மதிப்பீடு இருக்க வேண்டும். இந்த மதிப்பீடு ஒரு மனிதனுடைய எழுதியல்ல, மனதிலே இருக்க வேண்டும். இந்த மதிப்பீடு இல்லாத பொழுது ஒரு மனிதன் வழிகெடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பல சிந்தனைகளால் அவன் தாக்கப்பட்டு தான் போகின்ற திசைகள் மாறி போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும், வியாபார துறையில் உள்ளவர்கள் கூட இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும், சாதாரணமாக குறிப்பாக இளைஞர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். தன்னோடு பழகின்றவர்கள் யார், நான் யாரோடு பழகுகிறேன், சிலவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ சிலரோடு பழகியே ஆக வேண்டும் என்று இருக்கும். எப்படி நான் அவர்களோடு நடந்து கொள்கிறேன் என்ற மதிப்பீடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் இலா மை யுகாலில். நபியர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் தனது சகோதரனது மார்க்கத்திலே இருக்கிறான். ஒரு மனிதன் தனது சகோதரனது மார்க்கத்திலே இருக்கிறான். எனவே தான் யாரோடு நட்போடு இருக்கிறேன் என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும். தனது நண்பனது மார்க்கத்திலே இருக்கிறான். ஒரு மனிதன் தனது நண்பனது மார்க்கத்திலே இருக்கிறான். எனவே தான் யாரோடு நட்பு கொள்கிறேன் என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தான் தனது மார்க்கத்திலே இருக்கிறான் என்று சொன்னாமல், யாருடைய அடுத்த சகோதரருடைய மார்க்கத்தில் தான் நாம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோமோ அவரது போக்கில் தான் நாங்கள் இருக்கிறோம்.
எனவே நாம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அல் மர்உ மஅமன் அஹப்ப என்று சொன்னார்கள். சொர்க்கத்திலே நீங்கள் விரும்பியவர்களோடு தான் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க யாரை விரும்புறீங்கிறத பார்த்துக்கங்க. உலகத்துல நரகத்துக்கு போற ஒரு ஆளை விரும்புறீங்களா, சொர்க்கத்திற்கு போற ஒருவரை நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களோடு தான் இருப்பீர்கள் சொர்க்கத்திலே. என்ன நல்லவரை விரும்பினா நீங்க சொர்க்கம் போவீங்க. மோசமானவர்களா இருந்தால், தவறாக இருந்தால் நீங்களும் அதே பக்கம் தான் என்ன செய்வீர்கள், இழுபடுவீர்கள் என்பது அர்த்தம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு மிகப்பெரிய உபதேசம். நட்பு என்ற விஷயத்தில் நாம் யாரோடு நட்பு வைத்திருக்கிறோம், உறவு வைத்திருக்கிறோம் என்பதை ஆழமாக சரியாக தீர்மானித்திருக்க வேண்டும். மற்றவர்களை அவர்களைத்தான் எங்களை அதாவது இந்த கையளவுக்கு அடுத்த பகுதிக்கு அனுமதிக்க வேண்டும். இதுக்கு உள்ளுக்க வாரன்னு சொன்னா அவர் உண்மையான நண்பரா என்றதை எங்கள்கிட்ட என்ன செய்யணும், ஒரு மதிப்பிரிக்கணும். இல்லைன்னா எல்லாம் கைக்கு அங்கல தான் இருக்கணும், எல்லாமே கைக்கு அங்கல தான் இருக்கணும். முகத்துல குத்துற இடத்துக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வைத்து விடக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய உபதேசம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறார்கள். நல்ல நட்பு கெட்ட நட்புக்கு நபி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் வஸ்ஸு ரெண்டையும் சொல்கிறார்கள். வ மஸலுல் ஜலீஸி ஸு, நல்ல நண்பர்களுக்கு உதாரணம், நல்ல தோழனுக்கு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஹாமிலி மிஸ்க், அதாவது வாசனை திரவியங்கள் கஸ்தூரியை சுமந்து விற்க செல்லுகிறானே அவனுடைய உதாரணம் தான் நல்ல நட்புக்கு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறார்கள். இப்போ உதாரணமாக நம்மளுக்கு பக்கத்திலே உள்ளவர் ஒரு அத்தர் வியாபாரியாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் அப்படியே உதாரணம் காட்டுறாங்க. யாருக்கு? நல்ல நட்புக்கு. பக்கத்தில் உள்ளவர் என்னது, ஒரு அத்தர் விற்கிறவராக இருந்தார் வைங்கள, அத்தர் விற்கிறவருக்கு நாங்கள் போறோம், 2-3 வேலை செய்வோம். பணம் கொடுத்து அந்த அத்தர வாசனையை நாம் என்ன செய்வோம், வாங்குவோம். வாங்கினா என்ன செய்யும், மிகப்பெரிய பெருமதி, மிகப்பெரிய வாசம், மிக நீண்ட காலத்துக்கான வாசத்தை நம்ம வாங்கிட்டோம்னு அர்த்தம். எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதுக்கெல்லாம் வசதி இல்லை, அதுக்கெல்லாம் யோசனையே இல்லை என்றிருந்தால் அவன் என்ன செய்வான், நம்ம போனதுக்காக வேண்டி எதுக்கும் பாருங்கன்னு பூசி விடுவான். இதை பூசுவான், மற்றதை பூசுவான், பாருங்கன்னு பூசுவான். 2-3 நாளைக்காவது நிற்கும். அது 2-3 நாளைக்காவது அந்த வாசம் என்ன செய்யும், நிற்கும். நீங்க வாங்கல எடுக்கல, ஆனா இலவசமாவது என்ன செஞ்சிருவான், அது ஒரு இதுக்காக பூசி விடுவான், வாசத்தை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி. ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, நீங்க அரை மணித்தியால அங்கே அதை கதைப்பீங்க, வானவண்டாவது என்ன செய்வீங்க, கதைப்பீங்க, அல்ல வேறொன்றுக்காவது பேசுவீங்க. அந்த நிமிடத்திலாவது உங்களுக்கு வாசனை என்ன செய்யலாம், நுகரலாம். வெளியே போனா கூட மற்றவனுக்கு என்ன செய்யும், 1-2 வாசம் அடிக்கும். இதுதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம். இதுதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்று நபியர்கள் சொன்னார்கள். எப்படியாவது ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. நீங்க அவருடைய நல்ல பண்புகளை கவர நினைத்தீர்கள் என்றால், அவன் வழியிலே செல்ல நினைத்தீர்கள் என்றால், அவனது நல்ல குணங்களையும் நல்ல முறைகளையும் நல்ல ஒழுங்குகளையும் நல்ல அதாவது நல்ல அந்த பண்புகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள நினைத்தீர்கள் என்றால் அது மிகவும் சிறந்த அமைப்பில் இருக்கும். இல்ல அதை பத்தி பேசிக்கொண்டீங்கன்னு சொன்னால், பரிமாறிக்கொண்டீர்கள் என்றால் அது அந்த அளவுக்கு தாக்கமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாது விட்டாலும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க, ஒன்றுமே இல்லாது விட்டாலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள், ஒரு நல்ல உறவோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அதான் அத்தர் வியாபாரிக்கு உதாரணம் என்று சொன்னார்கள். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது உலகிலே ஊதுகின்ற பொற்கொல்லனுடைய உதாரணம். கனாஃபிகில் கீரி, எப்படி உலகிலே ஓதுகின்ற பொற்கொல்லனுக்குரிய உதாரணம் என்று சொன்னார்கள். நீங்க அங்க போய் என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு பாதிப்புக்குள்ளாகுவீங்க. நீங்க அவன்கிட்ட போய் ஒரு நீண்ட நேரம் இருந்து ஏதாவது வாங்குறதுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களோட என்ன செஞ்சிருவான், ஏதோ அடிப்படையில் உங்களே நாசமாக்கிடுவான். அந்த இடத்துல நீங்க நின்றீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துக்கு போனா தெரியும் உங்களுக்கு, உங்களோட உடுப்புல ஒரு பாதிப்பு ஏற்படுத்து. ஒழுங்கா அது அவன் பக்கத்துல நீங்க போய் நின்றீங்கன்னு வைங்களேன், ஒன்றோ உடுப்புல பாதிப்பு ஏற்படுத்தும், உடம்புல பாதிப்பு ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏதாவது செய்யும். விளங்கிட்டா? ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே நீங்க அது நடக்கவில்லையா, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்றீங்கன்னு வைங்களேன், அவருடைய வாசத்தையே என்ன செய்வீங்க, உணர்வீங்க. அவருடைய வாசம் உங்களோட உடம்புல என்ன செய்யும், படத்தான் செய்யும். போற வழியிலெல்லாம் அவருடைய வாசம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். உங்களோட உடுப்பையும் என்ன செய்யும், அது சில வேளை பாதிக்கத்தான் செய்யும். எப்படியாக இருந்தாலும் ஒன்றுமே நடக்காது விட்டாலும் நல்ல சுமத்துட்டு நீங்க போறதுக்கு எதுவும் இல்லை அவன்கிட்ட. அவன் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற்கொல்லன் அப்படின்னா என்னது, இந்த பொற்கொல்லன் தொழில் எல்லாம் கூடாதுன்னு சொல்ல வரல. அதுல உதாரணம் என்னன்னு சொன்னால், பாதிப்பு என்ற உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள். ஏதோ ஒரு வகையில உடுப்பு பாதிக்கும், வாசம் என்ற அடிப்படையிலாவது மாறும், அல்லது என்னது நல்ல எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது,
அது எடுக்க போற இரும்பு மட்டும் உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கு? அவ்வளவுதான். வேற சப்ஜெக்ட்ல எதுவுமே என்னது எந்த பிரயோஜனமும் இருக்காது. சகோதரர்களே, இங்கே நாங்கள் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் என்றால், நட்பு, நல்ல நட்பு கெட்ட நட்பு என்றதுக்குரிய தாக்கத்தை சொல்லி காட்டுறாங்க. நல்ல நட்பு கெட்ட நட்பு. நம்மளை சூழ எத்தனை நண்பர்களோடு நாங்கள் தினம் தினம் பழகுகிறோம். அவர்கள நல்ல நட்பு இருந்தால் நீங்க பேசுகின்ற பேச்சில, நீங்க பார்க்கின்ற பார்வையில, நீங்க சிந்திக்கின்ற சிந்தனையில உங்களுக்கு தெரியாமலே தாக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே என்ன செய்யும்? தாக்கம் இருக்கும். அதே நேரத்தில் நீங்க வச்சுக்கின்ற ஒரு கெட்ட நண்பராக இருந்தால், பழகி கொண்டு போற கெட்ட நண்பராக இருந்தால், உங்களுக்கு தெரியாமலே நீங்க அந்த ஸ்டைல்ல பேசுவீங்க, நீங்க அந்த ஸ்டைல்ல பாப்பீங்க, அந்த ஸ்டைல்ல உடுப்பீங்க. அது இயல்புலேயே வரும். அதுக்கு நல்ல உதாரணம் சினிமா. நல்ல உதாரணம் சினிமா. இன்றைக்கு அதை பார்த்து அதுல உள்ளவோட விரும்பினத்தால் கிட்ட போகவே இல்லை, ஆளோட பேசவே இல்லை, நடிகரோட யாராவது பேசிக்கிறாங்களா? இல்லை, போகவே இல்லை. ஆனா அந்த தாக்கத்துல அவன் உடுக்கிற மாதிரி உடுக்க ட்ரை பண்றான். உடுக்கிற மாதிரி உடுக்க ட்ரை பண்ணிட்டு யாராவது மார்க்க சப்ஜெக்ட்ல பேசினா இப்படி உடுக்கிற பிள்ளையாண்டு கேட்கலாம். வணக்கத்தானே, உடுக்கிற பிள்ளையா? பிழை இல்லை, நல்லா விளங்கு இந்த தாக்கத்தெல்லாம் உடுக்கிறாண்டு. அந்த தாக்கத்துல உடுக்கிறான், அந்த தாக்கத்துல முடிய வெட்டுறான். அவனுக்கும் அந்த மூஞ்சிக்கு அந்த முடி சரியே வராது. இருந்தும் அவர் வைக்கிறாரேன்றதுக்காக என்ன செய்யறான்? இவன் அப்படி ஒரு முடியை வச்சுட்டு போறான். அந்த அவன் காட்டுற அதே ஸ்டைல இவரும் ஃபாலோ பண்றாரு. அவன் பேசுற அதே பேச்ச இவரும் ஃபாலோ பண்றாரு. எந்த அளவுக்கு தாக்கம்னா, சில போன்கள்ல அந்த மாதிரி ஆக்கிட்ட பேச்ச போட்டு அதான் எஸ்எம்எஸ் டோன், அதான் போன் டோன். எது? அந்த மாதிரி நடிகர்கள் பேசுறது, நடிகைகள் பேசுறது, நகைச்சுவையாளர்கள் பேசுறது தான் போன் டோனு. அதுல ஒரு சந்தோஷம். ஆனா அவருக்கு தெரியும் உங்கள்கிட்ட அந்த பொற்கொள்ளண்ட வாசம் தான் அடிக்குது, அந்த வாசம் தான் அடிக்கிறது. இல்லைன்னா உங்களுக்கே அந்த டோன் வருது, ஏன் அந்த ஆசை அதுல வருது? விருப்பம் இல்லாமலா, ரசனை இல்லாமலா அந்த எஃபெக்ட் வந்து வெளியாகுது. நட்பும் உறவும் எங்கட உடம்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஆகும், எங்கட சிந்தனையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஆகும். எப்படியாவது எங்களை அந்த குவாலிட்டிக்கு காட்டியே ஆகும். அந்த குவாலிட்டியில எங்களுக்கு கொஞ்சமாவது எங்களுக்கு தெரியாமலாவது தாக்கம் இருக்கும். நாங்க நினைக்கிறோம் வாங்கினா தான் தாக்கம் உண்டு, வாங்காட்டியும் தாக்கம் இருக்கும், பிடிக்காட்டியும் தாக்கம் இருக்கும். காரணம் நாங்க பழகிறதோட தான். நீண்ட காலம் ஒரு ஆள் தனிமையில சினிமா பார்க்கிறான்னு வைங்களேன், வெளியே ஒரு சினிமா பார்க்கிறாரு இல்லைன்னு வைங்களேன், நிச்சயமா அவர் மாறிப்பாரு. அவர் என்ன நடிச்சாலும் சமூகத்துல விளங்காம இருக்காது. சமூகத்துல அவர் விளங்காது. ஏன்? அவர் உள்ளுக்காங்க பழகிறாரே, அவருக்கு ஒரு உறவு பாதிப்பு ஏற்படுத்தியே ஆகும். அது பேச்சில பாதிப்பை ஏற்படுத்தும், நடைமுறையில பாதிப்பை ஏற்படுத்தும், சிந்தனையில பாதிப்பை ஏற்படுத்தும். அது அவருக்கு தெரியாமலே அவர் நேரடியாக மறைச்சாலும் அது வேற வேற இடங்கள்ல என்ன செய்யும்? அவர் வாயால, பேச்சால, நடைமுறையால எல்லாம் வெளியே வரும். நிறைய பேரை பாருங்க பாப்போம், பேசுகின்ற நேரத்தில் இந்த மாதிரி தவறாக எல்லாம் என்ன செய்வார்கள்? அதே போக்குல பேசி விடுவார்கள், அதே அமைப்பிலே பேசி விடுவார்கள். நாங்கள் எங்களுக்கு விளங்கும், இவர வளமையான பேச்சல்லையே இது, இவர வளமையான பேச்சல்ல இது, ஏதோ எஃபெக்ட்ல பேசுற மாதிரி பேசுறாரே என்று விளங்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் சில பேச்சுக்கள் இருக்கும், சில நடைமுறைகள் இருக்கும், சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். எல்லாம் எதால வந்தது? இன்னொன்றான தாக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்றாங்க, தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க யாரால பாதிக்கப்படுகிறீர்கள், யாரால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதாவது எஃபெக்ட் ஆகிறீர்கள், என்னென்ன தாக்கம் உங்களுக்கு ஏற்படுகிறது, அது நட்பு தான் முதலாவது. அதான் ஒரு அரபு பழமொழி இன்றைக்கு, மன் ஆஷ கௌமன் அர்பஈன யௌமன் சாரம் என்னும். ஒரு சமூகத்திலே 40 நாட்கள் ஒருவர் வாழ்ந்தால் அவர்களில் ஒருவராக இவர் மாறி இருப்பார். அவர்த மனசு சொல்லும் நான் மாறலேண்டு, ஏண்ட ஊர் அந்த ஊர் தான் சொல்லும், ஏண்ட நாடு அந்த நாடு தான் சொல்லும், ஏண்ட பழக்கம் அந்த பழக்கம் தான் மனசு சொல்லும். ஆனா அவர் மாறிக்கின்றிருப்பாரு, அவருக்கு தெரியாதது. சமூகத்துல உள்ளம் என்பதற்கு தான் ஒரு விதமான தாக்கத்துக்குள்ளாகக்கூடிய அம்சங்கள். அதாவது முஸ்லிம் சகோதரர்கள் அதாவது அகதியாக வந்த முஸ்லிம் சகோதர பேச்சு வழக்கால பாருங்க பாப்போம், ஒரு 20 வருஷம் 10 வருஷம் அப்படியே அந்தந்த ஊர்ல பேசுற மாதிரி பேசுறாங்களா இல்லையா? ஒரு நாளாவது அவங்க அதை விரும்பிப்பாங்களா? அப்படி பேச்சு மாறுறத, தன் பிரதேசம், தான் பிறந்த ஏரியா, தான் பழகிய ஏரியாவுடைய மொழிகளும் நடைமுறைகளை மாறுறத எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான். கலாச்சார தாக்கங்களுக்கு உட்படுவது எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். ஆனா என்ன செஞ்சிடும்? ஓரளவுலையாவது அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். சகோதரர்களை, இது நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நேரடியான தாக்கங்கள் இல்லாது விட்டாலும், அவரை போன்று நாங்கள் கெட்டு போகாது விட்டாலும், தலைகீழாக எங்களது போக்குகள் மாறுவதற்கு இது ஒரு அடிப்படையாக இருக்கும். ஆக முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரோடு நட்பை வைத்திருக்கிறோம், நாம் யாரோடு பழகுகிறோம், யாரை கூடுதலாக விரும்புகிறோம். உள்ளத்தால சிலவங்க நேரடியாக சந்திச்சிக்க மாட்டோம், ஆனா உள்ளத்தால நிறைய விரும்பிக்கின்றிருப்போம். உள்ளத்தால
அவரோட இருக்கணும், அவரோட பார்க்கணும், அவரோட பழகணும் என்றெல்லாம் என்னது நிறைய விரும்பி கொண்டிருப்போம். இது என்ன செய்யும்? தாக்கத்தை வெளிப்படுத்தும். உள்ளம் இருக்குதானே, இந்த உள்ளத்தை எப்பயும் நம்ம கிளியரா வச்சுக்கணும். இதுல சில விஷயங்களை வச்சுக்கண்டு வெளியே மறைக்கவே கூடாது. வெளியே மறைக்கவே, அப்படி வெளியே உங்களுக்கு அதை காட்ட விருப்பம் இல்லையா, முதல்ல உள்ளத்திலிருந்து எடுத்துடணும். உள்ளத்திலிருந்து எடுத்தா சரியா கிளியரா இருக்கும். இல்லை என்று வைங்க, இதை வச்சுக்கண்டு அதை மறைச்சிக்கன்னு வைங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்தால வெளியாகிடும். எங்கேயாவது ஒரு இடத்தால எங்களுக்கு தாக்கத்தை காட்டிவிடும். சகோதரர்களே, இப்படி நிறைய உலகத்திலே இளைஞர்கள் நிறைய மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தலைகீழாக பார்ப்பதற்கே கவலைப்படுகின்ற நிலையில் நிறைய பேர் இப்படி மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அதாவது தாக்கத்துக்கு நான் சில உதாரணங்களை சொல்வதென்றால், ஒரு மனிதன் உண்டால் தாக்கப்படப்பட அதன் பக்கமே ஈர்க்கப்படுவான்றதுக்கு இன்றைக்கு கம்ப்யூட்டர்களில் விளையாடப்படுகின்ற போனுகள், மொபைல்களில் விளையாடப்படுகின்ற கேம்ஸுகள் பெரிய ஒரு ஆதாரம். முந்தைய ஆரம்ப காலத்தில் சிறுவர்கள் என்று சொன்னால் விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு இருக்கு. இன்றைக்கு எந்த முத்தத்தில் யார் விளையாடுறா? சும்மா ஒரு பேருக்கு விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றேன்னு சொன்னா டப்பாண்ட ஒரு விளையாட்டு விளையாடுறா, கொஞ்சம் பேருக்கு ஞாபகமே இல்லாமல் இருக்கும். விளங்கிட்டானே, வைம்போத்தில் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இப்படி எல்லாம் ஒளிஞ்சி பிடிச்சி என்னமெல்லாம் விளையாட்டுல ஒன்று போயிடல. இப்போ என்ன தெரியுமா? கேம்ஸ். அதாவது என்னது பெயர்கள் ரெண்டு மூணு சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு அது இன்றைக்கு கம்ப்யூட்டர் திறந்தாலே பலவிதமான பெயர்கள் என்னது கேம்ஸுகளை பார்க்கிறோம். அதாவது அந்த அந்த எல்லா அது இது எந்த அளவுக்கு ஆக்கிரமித்து இருக்கிறது என்று சொன்னால், ஃப்ரீயா இருந்தா அதுதான். அசருக்கு பிறகு விளையாடுற கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் இப்போ இல்லை. அதை தான் மெச்சன்ட்டு வந்து அதுக்கு போகிற கிரவுண்டில் ஏதாவது ஒரு மெச்சோர் நடக்கணும்னா போட்டி என்ன இல்லைன்னா இதுக்குள்ள தான். அதில் அது எப்படி பழக்கிறான் தெரியுமா? அதில் எப்படியா ரெண்டு பேரை வெட்டணும், அதில் கேமில் இவனை குத்தணும், அவனை சுடணும், இவன் நல்லா போறவனை போய் முட்டணும், போலீஸ்காரன் விரட்டி வந்தால் தப்பி ஓடணும். விளங்கிட்டானே, இப்படி தான் அதெல்லாம் நல்லாவே இப்பயே பழக்கிறான். அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இவன் பண்ண நல்ல மூளையை வளரும், இவனுக்கு கள்ள மூளை தான் வளரும். விளங்கிட்டா? ஏன் இவன் அதுக்குள்ளே பழகிற எல்லாமே சுடுறதும் களவெடுக்கிறதும் கொள்ளையடிக்கிறோம் மற்றவன் கண்ணை பிடுங்குறது தான் அதில் உள்ள கேம்ஸ். அப்படித்தான் பிள்ளைகள்லாம் படிக்க. அப்போ நாங்கள் என்னது கேம்ஸ் தானே, கம்ப்யூட்டரில் தானே என்னது கேம்ஸ் தானே அதை விட்டு வச்சிருக்கோம். வீட்டு வாசல்ல நடந்துட்டு எல்லாரும் பழகுறோம். அந்த அளவில் நம்மளால முழுமையாக தவிர்க்க முடியாது விட்டாலும் என்ன கேம்ஸ் அவன் விளையாடுறாண்டாத பார்க்கணுமா இல்லையா? எந்த நடக்குதுன்னு சொன்னால் அதில் தான் குந்திட்டு இருக்கிறது. விடிஞ்சாலும் அதுதான், எழும்பினாலும் அதுதான், போனாலும் அதுதான், வந்தாலும் அதுதான், கனவு கண்டாலும் அதுதான். கனவு கண்டாலும் அதுதான் என்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்குது. அதுதான் என்ற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கு. இன்டர்நெட்ல கூட எல்லாத்தையும் இலவசமாக கொடுப்பான். கேம் செட் வந்து அதுக்கு என்ன செய்வான்? ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு அந்த ஒரு அமௌண்ட் ஒன்று வைப்பான் வெட்டுறதுக்கே. தெரியும் பைத்தியம் பிடிச்சிருக்கிறனால சல்லி கொடுத்தாவது வாங்குவான்னு தெரியும், பணம் கொடுத்தாவது வாங்குவான்னு அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருப்பான். சகோதரர், இதெல்லாம் எந்த தாக்கத்தால வருது? இது மாத்திரமல்ல, அதுல போகின்ற சில ஹீரோக்கள், இந்த கேம்ஸ்ல இந்த கார்ட்டூன்ஸ்ல போற ஹீரோக்களை இவங்க விரும்புறாங்க. அதுல தாக்கம். அதுல ஆரம்ப காலத்துல நான் இந்த நட்புடைய தாக்கத்துக்காக சொல்ல வரேன். இந்த ராணி காமிக்ஸ் என்று சொல்லி சின்ன புத்தகம் வரும். அதுல மாயாவி என்று சொல்லி ஒருவர் தான் ஹீரோவா இருப்பார். சின்ன புத்தகம், எல்லா மாணவர்களுக்கு தமிழுக்காக வேண்டி அதை கொடுப்பார்கள். அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா? அது மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு, அது மாதிரி கூட அமைச்சிக்கிட்டு, அது மாதிரி காட்டுகளுக்குள்ள பேத்துக்கிட்டு என்னது அதை பார்த்துட்டு ஏன் அவருடைய எஃபெக்ட் அது மாதிரி நானும் இருக்கணும். அவர் என்ன செய்வாருன்னா அதுல சமூகத்துக்கு காப்பாற்றுறதுக்கு திடீர்னு வருவார். அது புக், அது திடீர்னு வந்து காப்பாத்திட்டு போவார். விளங்கிட்டானே, இது மாதிரி தானும் வாழணும் என்கின்ற அமைப்பில் பலர் சிந்தனைக்கு மாட்டப்படுகிறார்கள். சமூகத்தில் நிறைய சிறுகதைகளாலும் இந்த அதாவது ஈசாப் நீதி கதைகள் புத்தகங்கள் இருக்கு, அதால பாதிக்கப்பட்டு மாறினவன் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சகோதரர்களே, அடிப்படையை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய தாக்கங்கள் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது நட்பு. ஒரு மனிதனுடைய போக்கையே தலையிலா மாற்றும். லட்சியம் என்னமோ இருந்திருக்கும், ஆனா அந்த நட்பு என்ற காரணால இன்னொரு லட்சியமா அவன் மாறிக்கொண்டிருப்பான். படிக்கணும் என்ற நல்ல ஆர்வத்தோடு போயிருப்பான். எவனோ காட்டிய பிசினஸ் ஆசையால, பிசினஸ் நண்பர் ஒருவன் கிடைத்ததுனால அவனுடைய டோட்டல் சிந்தனை பிசினஸுக்காக போய் கொண்டிருக்கும். நல்ல படிக்கிற மாணவர்கள் திடீர்னு வந்து அந்த ஆசை இல்லாம போகும். நம்ம யோசிப்போம், என்னடா படிப்பு இல்லாம போயிட்டாண்டு. ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் என்ன தெரியுமா? இவன் இப்போ திறமை இல்லை, விளையாட்டுல கவனம் அப்படி நினைக்கிறீங்க. விளையாட்டுலயே கவனம் இல்லாம வீட்டுல தான் இருந்துட்டு இருப்பான். அவனுக்கு தாக்கம் செலுத்தியது நட்பாக இருக்கும். அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆக்கியது நட்பாக இருக்கும். ஆக சகோதரர்களே, முதலாவதாக நாம் யாரோடு நட்பு கொள்கிறோம் என்று இஸ்லாம் பார்க்க சொல்கிறது. இரண்டாவதாக, அப்படிப்பட்ட நாம் கொள்ளுகின்ற நட்பு இருக்கிறதே, யாரோடு நாங்கள் உறவு பாராட்டுகிறோமோ, யாரோடு நட்பு வைக்கிறோமோ, அவர்கள் அல்லாஹுக்காக நட்பு வைக்கிறார்களா, நாம் அவர்களோடு அல்லாஹுக்காக நட்பு வைக்கிறோமா? இது இரண்டாவது. வைக்கின்ற நட்பு ஆள் நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, எதற்காகவோ நாங்கள் அவர்களோடு நட்பு வைக்கிறோம், எதற்காக நாம் அவர்களை விரும்புகிறோம்
எதற்காக நாம் அவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கு? என்ன நோக்கம்? அது அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்கின்ற ஒரு, அல்லாஹ்வுக்காக என்ன, அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்கின்ற ஒரு விஷயமா, அல்லாஹ் தஆலா பொருந்தாத ஒரு விஷயமா? எதற்காக வேண்டி நாங்கள் அவர்களோடு நட்பு வைக்கிறோம்? எனக்கு அவன் மீது ஈர்ப்பதற்கான காரணம் என்ன? எனது உள்ளம் இவரோடு நல்லாக பழக வேணும், இவரோட தான் போகணும், இவரோட தான் தெரியணும், இவரோட தான் இருக்கணும், இவனோட தான் என் வாழ்க்கையே போகணும் என்கின்ற அளவில் நினைக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வருகிறதா? அதற்கு சும்மா எடுத்துட்டு போயிடக்கூடாது. உள்ள வந்து அப்படி கண்டத்தெல்லாம் இருந்துட்டு போகும். என்ன காரணம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்களாக காரணம் கற்பிக்க கூடாது. நாங்களாக உறவு உருவாயினவர் காரணத்தை கற்பிப்பாங்க. அப்படி இது உறவு உருவாத்துக்கு காரணமே இருக்காது. உருவாயினவர் இவர்கள் காரணத்தை கற்பிப்பார்கள். என்ன காரணத்துக்காக நட்பு வைக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர்கள் உண்மையான ஈமானுடைய சுவையை காணுவார்கள் தெரியுமா? மன் அஹப்ப ஃபில்லாஹி வ அப்கத ஃபில்லாஹி வ அதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி. எவர்கள் அல்லாஹ்வுக்காக விரும்பி, அல்லாஹ்வுக்காக வேண்டி பகைத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடுத்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஈமானுடைய சுவையை காண்பார்கள். ஈமானுடைய சுவையை காண்பார்கள். அப்ப நாங்கள் ஒரு ஆளோட நட்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அவர் வந்து எதற்காக வேண்டி நான் அவரோடு நட்பு வைக்கிறோம்? அவர்கிட்ட நிறைய கேம் சீரிஸ் இருக்குது, இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா தான் நம்மளுக்கு அந்த சீடியை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பாங்க. வணக்கத்தானே, அதான் நோக்கம். அப்போ சிடி முடிஞ்சோடனே ஆளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு முடிஞ்சு போய்த்திரும். சிடி முடிஞ்ச உடனேயே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு முடிஞ்சு போய்த்திரும். அல்லது ஒருக்கும் என்னது அவருக்கும் கிரிக்கெட் ரீதியாக தொடர்பு இருக்கும். அதனால என்ன செய்வாரு, அதுல ஒரு தொடர்பு வச்சிருப்பாரு. அது முடிஞ்சோன்னு இது முடிஞ்சு போய்த்திரும். இது வந்து தடையில்லாட்டி கூட இஸ்லாம் வரவேற்கவில்லை. தடையில்லாது விட்டால் கூட இஸ்லாம் வரவேற்க. நாங்கள் வைக்கின்ற விஷயம், ஒருவருக்கு நட்பு பாராட்டுகின்ற விஷயம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அவருக்கு எனக்குள்ள உறவு ஏதோ சமூகத்திற்கு நலவு செய்ய வேண்டும், அல்லது நல்ல விஷயங்களை நாங்கள் உடன்பட வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய முக்கியத்துவத்தில் ரசூலுல்லாஹி அல்லாஹ் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான் செய்தி வருது தானே. அதுல என்ன வருது? வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா ஃபீஹி. அல்லாஹ்வுக்காக வேண்டி இருவர் விரும்பிக் கொள்கிறார்கள், அதற்காக வேண்டியே ஒன்று சேர்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பகைமையாகின்ற நேரத்தில், அல்லாஹ் விரும்பாத நேரத்தில் இவர்களை, அதாவது பொருத்தமில்லாத விஷயங்கள் நடக்கும் என்றிருந்தால் அவர்கள் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்தார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழல் அளிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நட்பா இல்லையா இது? இன்னொரு ஹதீஸிலே நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா இந்த நட்பு கொண்டவர்களை தனியாக அழைப்பான். ஐனல் முத்தஹாபூன ஃபீ ஜலாலி. எனது கண்ணியத்திற்காக, எனக்காக இந்த உலகத்திலே நட்பு கொண்டவர்கள் எங்கே? உறவோடு வாழ்ந்தவர்கள் எங்கே? இப்படி என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஒரு அறிவிப்பிலே தெளிவாக வருகிறது, லஹும் மனாபிர மின் நூரின் யக்பித்துஹுல் அன்பியா வ ஷுஹதா. அல்லாஹ் தஆலா தனக்காக நேசம் கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஒளியிலான சில மேடைகளை அமைப்பான். நபிமார்களும் சுஹதாக்களும் ஆசைப்படக்கூடிய அமைப்பில் அது இருக்கும் என்றார்கள். நபிமார்களும் இந்த உலகத்திலே ஷஹீதாகி போனவர்களும் ஆசைப்படக்கூடிய அமைப்பில் ஒளியிலான மேடைகளை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்காக நேசம் வைத்தவர்களுக்காக அமைப்பான் என்று சொன்னார்கள். நோக்கம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், பழகுவது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், பிரிவதும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். வேற உலகிய லாபங்கள் இருக்கக்கூடாது. உலகிய லாபம் ஒன்றுக்காக நாங்கள் பழகுகிறோமா, அது அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்கிறதாக அமைப்பிலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அப்படி வைக்கின்ற நட்பு தான் நிலைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படியான உபதேசங்களை செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு வைத்தல், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிதல், இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய, அதாவது இரண்டாவது விஷயங்களில் உள்ளது. மூணாவது, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், நீங்கள் ஒரு மனிதரை நல்ல மனிதர் என்று அடையாளம் கண்டுவிட்டீர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறீர்கள், ஆனா அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது. ஒரு ஆள் நீங்க நல்லா விரும்புறீங்க, நல்ல மனுஷர், அவர் வந்து நல்ல ஒரு இளைஞர், நல்ல ஒரு நண்பராக இருக்கிறாரு, நல்ல குணம் உள்ளவர் அப்படி என்று, ஆனா உள்ளத்துல உங்களுக்கு அவரோட பழகணும் என்ற ஆசை, நல்ல முறையில் அவரோட உறவு வைத்துக் கொண்ட ஆசை, ஆனா சொல்றீங்களா டெய்லி கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சிரிச்சுட்டு போயிடுறீங்க, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பக்கத்தால் ஒரு மனிதர் போறாரு. அப்ப அங்க இருந்து ஒரு நபித்தோட சொல்றாரு, இன்னி உஹிப்புஹு, அல்லாஹ்வின் தூதரை இவரை நான் நல்லா விரும்புகிறேன், அல்லாஹ்வின் தூதரே இவரை நான் நல்ல முறையில் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், ஹல் அக்பர்தஹு, நீங்க அறிவிச்சீங்களா, சொன்னீங்களா அவர்கிட்ட நான் உங்களை அல்லாஹ்வுக்காக விரும்புகிறேன்னு சொன்னீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொல்லலை என்றார். ரசூலுல்லாஹி சொன்னா அறிவிங்கன்னு சொன்னாங்க, அவர்கிட்ட சொல்லுங்க என்று சொன்னாங்க. இப்ப இவர் ஓடி போய் இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக விரும்புகிறேன் என்று சொன்னார்.
அதுக்கு அவர் சொன்னாரு, அஹப்பக்கல்லாஹுல்லதி அஹ்பப்தனி ஃபீஹி, எவனுக்காக நீங்கள் என்னை விரும்பினீர்களோ அவன் உங்களை விரும்புவானாக. அஹப்பக்கல்லாஹுல்லதி அஹ்பப்தனி ஃபீஹி, எவருக்காக நீங்கள் என்னை விரும்பினீர்களோ அவன் உங்களை விரும்புவானாக, அந்த ரப்பு உங்களை விரும்புவானாக என்று ரசூலுல்லாஹி அந்த அந்த மனிதர் அந்த நபித்தோழருக்கு சொன்ன செய்தியை பார்க்கிறோம். நட்புக்கு ஒரு துஆ இஸ்லாம் சொல்லி தருது. எப்படி? நம்மள்ட்ட வந்து யாராவது இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக விரும்புகிறேன் என்று சொன்னால் பதில் என்ன? அஹப்பக்கல்லாஹுல்லதி அஹ்பப்தனி ஃபீஹி, நீங்கள் எதற்காக எவருக்காக என்னை விரும்பினீர்களோ அவன் உன்னை விரும்புவானாக. யாரு? அந்த ரப்புல் ஆலமீனுடைய விருப்பமும் நேசமும் உங்கள் மீது உண்டாவதாக என்று சொல்லி அவர் சொன்னார் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்றது? யாரோடையா நம்ம நட்பு வைக்கிறோமா, நான் உங்களோட நட்பா இருக்கிறேன், நல்ல கூட்டாளியா இருக்கிறேன், நண்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுவேன். காரணம் என்ன? அவர் சொன்னாரே என்றது மனசுல இருக்கும். அவர் சொன்னாரே என்றது மனசுல இருக்கும். பலவிதமாக சில வேளைகள்ல சில ரகசியங்களை பேணணும் என்ற எண்ணம் இருக்காது. ஆனால் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம இந்த ரகசியத்தை சொல்லலாமா என்கின்ற எண்ணம் வரும். நாம் இவர உறவை முறிக்கலாம், என்னட்ட நேரடியாக வந்து நான் உங்களை விரும்புகிறேன்னு சொன்னாரு, இவருக்கு நம்ம பகமையாக நடக்கலாமா, இவருக்கு நம்ம உறவை முறிக்கலாமா, இவரோட நம்ம வந்து என்னது இந்த மாதிரி நடந்து கொள்ற சரல, இப்படி பேசுற சரலையே, இப்படி முகத்தை உடைக்கிற சரலையே, இவருக்கு உதவி செய்யத்தானே, உனக்கு இப்படி ஒரு சொன்னால் தானே நினைவு வருமா இல்லையா? சொல்லி இருந்தா நினைவு, சொல்லாட்டி என்ன செய்ய வராது, அந்த மாதிரி பதிவுகள் வராது. அதனால சொல்ல வேண்டும். ஆனால் இதை இன்றைக்கு செய்யறாங்க, இதை வந்து இளைஞர்கள் இன்றைக்கு செய்யறாங்க. யார்கிட்ட? கூட்டாளி மார்ட்ட இல்ல, அடுத்த இனத்துக்கு. யாருக்கு? ஆணுக்கு ஆண் வந்து விரும்பி கொண்டா சொல்றல, யாரையாவது ஒரு பெண்ணை விரும்பிட்டா டக்குன்னு இன்னும் ஃபில்லா வராது, அல்லாஹ்வுக்காக விரும்புகிறேன் வராது, உங்களை விரும்புகிறேன், நான் உங்களை விரும்புகிறேன். அடுத்து இதை நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி யாருக்கு சொன்னாங்க? அல்லாஹ்வுக்காக நல்ல மனிதரை நம்ம கருதக்கூடிய ஒருவரை நாங்கள் கழிட்டோம்னா சொல்லணும். பெண்களுக்கும் சொல்லலாம். யாருக்கு சொல்லலாம்? மனைவிக்கு சொல்லுங்க, பிள்ளைக்கு சொல்லுங்க. அப்பா பிள்ளை என்ன செய்வா? மனைவிக்கு நீங்க சொன்னு வைங்களே, மனைவி கணவன் மனைவி என்ற உறவை விட ஒரு இஷ்டம் கூடிடும். நான் உன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்புகிறேன். ஏன் 5 நேரம் தொழுகிறாய், நம்ம தொழுகை மிஸ் ஆகி நான் எழுப்பி விடுறாய், குர்ஆனை ஓதுறாய், இந்த குடும்பத்தில் பிள்ளைகளை வந்து இஸ்லாமிய முறையில் வளர்க்கிறாய், மற்ற மனைவி ஒன்று வருவதை விட உன்னை நான் கூட விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். அப்படி 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 சொல்ற விருப்பம் எல்லாம் இல்லை, விளங்கிட்டானே? அப்படி சொல்ல எல்லாம் விருப்பம் இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்தேனது ஊய்புக்க நான் உங்களை விரும்புகிறேன் என்று சொல்ற, அதெல்லாம் செய்யறாங்க. 4ஆம் ஆண்டு ஸ்கூல்ல ஆரம்பிச்சு யூனிவர்சிட்டி முடிஞ்சு கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் அதெல்லாம் தவறாம என்னது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு கேவலம் ஷைத்தானுடைய, இது கூட கெட்ட நட்புகளுடைய தாக்கத்தால தான் உருவாகி இருக்கும். கெட்ட நட்புகளுடைய தாக்கத்தால தான் உருவாகி இருக்கும். அதுல இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லிக்கொள்ளணும். அதுல சில கேள்வி, இஸ்லாம் வந்து காதலை அனுமதிக்கிறதா? நட்பு தானே அதுவும், இஸ்லாம் காதலை அனுமதிக்கிறதா? அதுக்கு சிலர் ஆதாரம் வேற. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பித்தானே திருமணம் முடித்துக் கொண்டார்கள். விரும்பாம யாரா கல்யாணம் முடிப்பாங்களா? விரும்பித்தான் திருமணம் முடிப்பாங்க. ஆனா அதானா இன்றைக்கு நடக்கிற காதல்? காதல் இஸ்லாத்துல ஹராம். காதல் என்பது இஸ்லாத்தில் ஹராம். இப்போ ஒரு ஆள் கேட்கலாம், காதல் எப்படி ஹராம் ஆகும் என்று சொல்லி. காதல் என்று சொல்ற விஷயத்துக்கு டிக்ஷனரியில் அர்த்தம் தேடி சரி வராது. இன்றைக்கு என்ன நடக்குது அதை வச்சுதான் தீர்ப்பு சொல்லணும். வழங்கிட்டா கத்தம் கூடுமா கூடாதான்னு கேட்டா என்னது, டிக்ஷனரியில போய் தேடி ஹத்தமுல் குர்ஆன் என்று குர்ஆனை ஓதி முடிப்பது கூடுமா கூடான்னு பார்க்க கூடாதானே? கத்தம் இடத்துக்கு சமூகத்தில் என்ன நடக்குது அதைத்தான் இன்றைக்கு நாங்க பார்க்கணும். அது மாதிரி காதல் என்ற பேர்ல சமூகத்தில் என்ன நடக்குது? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பி கொள்றதா நடக்குது. விரும்பி அவசரமா பேசி பாப்பாட்ட பேசி திருமணம் பேசி முடிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தலாம் நடக்குது. 4ஆம் ஆண்டு மாணவனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்கூல்ல 4ஆம் ஆண்டு படிக்கிறான், இஸ்லாமிய அடிப்படையில் காதலாம் வழங்கிட்டானே. 10ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு O level A level முடிச்சு யூனிவர்சிட்டி போயிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிற ஐடியா இல்லை. அதுக்கு பிறகு வீடு கட்டணும், என்னமெல்லாம் 35 வயசாகணும் வழங்கிட்டு அந்த நிலைமையில சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இப்படி ஒன்றை இஸ்லாம் சொல்லவே இல்லை, மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட உண்டு. யாருக்காவது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணம் வந்தால் அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா, அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர்கிட்ட போய் பேசுறது. நான் எப்படி மகளை முடிக்கணும், இவ்வளவு மகர் தருவேன், நான் இவ்வளவு நல்ல மனுஷனாக எனக்கு இவ்வளவு தொழில் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்னது, இதான் இப்படி ஒன்று செஞ்சா அனுமதி, இவ்வளவு அனுமதி, இப்படி ஒன்று நடந்தால் அனுமதி. இது அல்லாமல் நடக்கிற எல்லாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படி நட்பு கொண்டார்கள் என்பதெல்லாம் ஒரு சுத்த பொய்யான ஒரு விஷயம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு கொண்டார்கள். அந்த வியாபாரத்தில் நபியர் கண்ட நேர்மையை கண்டு திருமண பேச்சுவார்த்தை நடத்தினார், அவ்வளவுதான். உடனடியாக திருமண பேச்சுவார்த்தை நடந்ததே ஒழிய இதற்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அடுத்தது ஷிர்கான வார்த்தைகள், குஃபுரான வார்த்தைகள்லாம் இந்த நட்பிலே பயன்படுத்தப்படுகிறது, இந்த இரு இன நட்பிலே பயன்படுத்தப்படுகிறது. உண்மையிலேயே
சில செருக்கான வார்த்தைகள் என்று சொன்னால் ஏண்ட உசுர் என்றான் வணங்கிட்டானே, நம்மட உயிர் என்று சொல்றான். உயிர் என்று சொன்னா குஃப்ரா இல்லையா? அப்ப அவர் மௌத்தாய் நம்ம மௌத்தா, அவன் மௌத்தாயினா நம்ம மௌத்தா, அப்படி சொல்றாங்களா? இல்லை, இது ஒரு குஃப்ரான வார்த்தை. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரைத்தான் உங்களோட உயிர் போறது நம்மட உயிர் போற மாதிரி அவருக்கு மட்டும் தான் என்ன செய்யலாம், நபியவர்களுக்கு மட்டும்தான் சொல்லலாம். உலகத்துல வேற யார் மனைவிக்கும் சொல்லல, பிள்ளைக்கும் சொல்ல இயலாது, மனைவிக்கும் சொல்ல முடியாது. உயிரை யாருக்காக வேண்டி மாய்க்க கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர. அல்லாஹ்வை நேசிப்பதென்றால் நபியவர்களை பின்பற்றணும். அப்ப நபிக்காக வேண்டி நபியுடைய பாதையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதையில உயிரை விடுறதுனால அந்த நன்மை இருக்கிறது என்று சொல்லலாமே ஒழிய, எனக்கு ஏண்ட உயிரை தற்கொலை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. ஏண்ட உயிரை நானே தற்கொலை செய்து போக்கிக் கொள்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஆக சகோதரர்களே, இது மோசமான தவறான நடைமுறை, எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான நடைமுறையும் தான். அதை கொஞ்சம் பிற்காலத்தில் யோசிப்பாங்க. அந்த மாதிரி நடந்து கொள்ற ஒவ்வொரு இளைஞரையும் கூப்பிட்டு நீங்க திருமணம் முடிச்சு உங்களோட பிள்ளைங்களாம் அப்படி சௌரியத்தை விரும்புறீங்கன்னு கேட்டு பாருங்க பாவம். இல்லை என்ன சொல்றான்? அப்ப ஏன் உங்களுடைய அதாவது சந்ததிகளுக்கு விரும்பாத, உங்களது பிள்ளைகளுக்கு விரும்பாத ஒன்று நம்மளுக்கு நம்ம விரும்பணும்? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக மூணாவது அம்சம், நாங்கள் ஒரு சகோதரரை ஒரு நண்பரை விரும்பிவிட்டால் இஸ்லாம் என்ன சொல்லுது? அவருக்கு அதை போய் சொல்லுங்கள், அவருக்கு அதை போய் சொல்லிவிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது ஒரு அம்சம். நான்காவது, இஸ்லாம் சொல்லுகிற அம்சங்களில் நான்காவது, உற்ற நண்பன் என்ற ஒரு பகுதி இருக்கு வாழ்க்கையில. நட்பு, உற்ற நட்பு. இப்ப நிறைய பேர் எனக்கு உற்ற நண்பர்கள் 200 சொன்னார்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். உற்ற நண்பர்கள் 200 பேர் இருக்கிறான்னு வைங்களேன், அவ பொய் சொல்றான்னு அர்த்தம். ஏன்? உற்ற நண்பர்கள் 200 பேர் இருக்க இயலாது. உற்ற நண்பர்கள் மிஞ்சி போன 1 அல்லது 2 அல்லது 3 பேர் இருக்கலாம். அதான் உற்ற நண்பர்கள் வாழ்க்கையில் உள்ள அர்த்தம். உற்ற நண்பர்கள் என்ன நீங்களா நினைச்சுக்கிறதல்ல, அவருடைய நட்பு அப்படி இருக்கணும் உங்களோட. அந்த அளவுக்கு பொருளாதார விஷயத்திலும், குடும்ப விஷயங்களிலும், பலவிதமான சமூக பிரச்சனைகளிலும், உங்களோட முன்னேற்றங்களிலும் தன்னையே தியாகம் செய்யக்கூடிய அளவில் உள்ள நண்பர்கள் உலகத்தில் தேடி பிடிக்கிறது கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வேலையில சொல்றாங்க, நபி அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் சொல்றாங்க எப்படி என்று சொன்னால், அந்த பள்ளி வாயில் எப்படி இருந்துச்சுன்னா, பள்ளியை சுத்தி வீடுகள் இருந்துச்சு. பள்ளிக்கு வர்றதுக்கு லேசாக கதவுகளை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டு கதவுகளை எல்லாம் பள்ளி சைட்ல அமைச்சாங்க. பள்ளியால தான் வெளியே போவாங்க, பள்ளிக்குள்ளால தான் வெளியே போவார்கள், அப்படி அமைத்திருந்தார்கள். பின்னர் ரசூலுல்லாஹ் அதை தடை செய்யறாங்க. அப்ப இப்படி வீடுகள் இருந்ததுனால எல்லாரும் இப்படி வந்துட்டு போவாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருந்து சொல்றாங்க, எல்லா கதவையும் அடைங்க, நாங்க இதுக்கு போறோம் பள்ளியில, பள்ளிக்கு வீடுகள் வழியாக வருகின்ற எல்லா கதவுகளையும் அடையுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, இல்லா பாபா அபீபக்கர், அபீபக்கருடைய கதவை தவிரனாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கதவை தவிர. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது லவ் குன்து முத்தகிதன் கலீலன், லவ் குன்து முத்தகிதன் கலீலன் லத்தகத்து அபூபக்கரின் கலீலா, நான் உற்ற நண்பனாக இந்த உலகத்தில் யாரையாவது அறிவிப்பதாக இருந்தால் அபூபக்கர் அவர்களை அறிவித்திருப்பேன். எனது உற்ற நண்பன் என்று நான் சொல்லுவதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவித்திருப்பேன். அப்ப உமர் ரலியல்லாஹு உறவா இருக்கல, நட்பா இருக்கலையா? உஸ்மான் ரலியல்லாஹு நட்பா இருக்கல, எல்லாம் இருந்தாங்க தான். உற்ற நட்பு என்றதுக்கு சில ஃபார்மேட் இருக்குது, சில அமைப்பு இருக்கிறது. நம்ம உற்ற நட்பு என்று சொன்னோன்னே வேற மாதிரி அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பழகின, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினா சரி, நாங்க எதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னா என்னது, அதை உற்ற நட்பு நினைக்கிறோம். அதல்ல, உற்ற நண்பர் என்பவர் வாழ்க்கையில நம்மளுக்கு நம்ம சீல் அடிச்ச மாதிரி இருக்கணும். இவர் கன்ஃபார்ம் நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டாரு. அதாவது சீல் அடிச்ச மாதிரி 100க்கு 100 அல்ல, மனிதன் அடிப்படையில் மனிதன் அறிவுக்கு 100க்கு 100 எப்படி இருக்கணும் மனிதன் பார்வையில, மனிதனுடைய அமைப்புல இவர் நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டார், நம்மளுக்கு உதவியாத்தான் இருப்பாரு. எனக்காக வேண்டிய சொத்துக்களை எவ்வளவு தரத்துக்கு இருக்கிறார் என்ற லெவலுக்கு ஒருவர் ஆகி இருப்பார் வாழ்க்கையில. ஏன்டா அவருக்கு என்ன நலவு தெரியும், நான் கெடுதி விட்டேன்னு சொன்னா அது ஏன் விடுவேன் தெரியும், ஏன் இவர் எப்படி திருத்தணும் என்று அவருக்கு தெரியும். இந்த அமைப்புல நடந்து கொள்கின்ற வாழ்க்கையில உள்ள ஒரு சிலர் தான் இருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்து முத்தகிதன் கலீலன் லத்தகத்து அபூபக்கரின் கலீலா, நான் உற்ற நண்பர்களாக யாரையாவது உங்களிலிருந்து எடுப்பதாக இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்திருப்பேன். வலாக்கின்னல்லாஹ இத்தகதனி கலீலா, என்றாலும் அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். ஃபஇன்னி அப்ரவு இலல்லாஹி மின்கும் அய்யகூன மின்கும் கலீலுன், நான் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொண்டேன், உங்களில் எனக்கு எவரும் உற்ற நண்பர் இல்லை என சொல்ல, உங்களில் எவரும் எனக்கு உற்ற நண்பர் என்று யாரும் எனக்கு இல்லை, அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கோ. அப்படின்னு அர்த்தம் என்ன, அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டவர் இன்னொரு ஆளை தேடக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உற்ற நண்பன் என்று சொல்லி எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அறிவித்தானோ
அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான். அதுக்கு பின்னால உங்கள யாரும் எனக்கு உற்ற நண்பர் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப உற்ற நட்பு என்று வரணும், ஒன்று ரெண்டு பேர் தான் வரணும். அப்படி இல்லை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கணும்? அல்லாஹ் தஆலா என்னை நட்பாக எடுத்துக்கொண்டு விட்டான், இல்லை என்றால் உங்களை எல்லாரையும் நான் உற்ற நண்பர்களாக என்ன செய்திருப்பேன், எடுத்திருப்பேன்னு சொல்லணும். அப்படி சொல்லல. அப்படி எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை எடுத்திருப்பேன், அது கூட இல்ல. அல்லாஹ் என்னை எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் என்னை உற்ற நண்பர்களில் ஒருவனாக எடுத்துக்கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அரபியிலே ஹலீல் என்பார்கள். ஹுல்லா ஹலீலுர் ரஹ்மான் என்றால் அல்லாஹ்வுடைய உற்ற நட்பு என்ற அர்த்தம், உற்ற நண்பர் என்பது அர்த்தம். அதான் அந்த பேருடைய அர்த்தம். சகோதரர்களே, அப்ப இந்த அளவுக்கு எனது ஹலீல் என்ற அந்த நட்பு உறவு, உற்ற நட்பு, உற்ற நட்பு என்ற அந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒருவர் இருவர் மூவர் தான் ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கலாம். அந்த மாதிரி இருப்பது ஒருவர் இருவர் மூவராகத்தான் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நான் உசுரையும் கொடுப்பேன் 100 பேருக்கு சொல்லுவாங்க, விளங்கிட்டானே. ஏன்னா உசுறு கொடுக்கறது பெரிய சந்தர்ப்பம் வாரது குறவு, விளங்கிட்டா. அப்ப உயிரையும் கொடுப்பேன் சொல்லி என்னது 100 பேருக்கு சொல்லுவான். உயிர் கொடுக்கிற டைம்ல ஆள் இல்லை. இந்த மாதிரி என்னது நிறைய பேரை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். உற்ற நண்பர்கள் என்ற உயிர் நண்பர்கள், நாங்கள் எதுக்கும் ரெடி, எதையும் செய்வோம். எப்படி நாங்கள் எதையும் செய்வோம், எதற்கும் ரெடி. அப்படியெல்லாம் ஒரு பொய்யான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் இறங்கினோம்னா அப்படித்தான் இறங்குவோம் கொண்டுவார்கள், வணங்கிட்டானே. நாங்கள் இறங்கினோம்னா அப்படித்தான் இறங்குவோம். இப்படி என்னது இந்த மாதிரி எல்லாம் சமூகத்திலே நட்பு, பொய்யான போலி நட்புகள், வார்த்தை ஜாலங்களோடு இருப்பதையெல்லாம் பார்க்கிறோம். உண்மையில எல்லாம் ஒரு இலட்சியத்திற்கும் ஒரு பாதைக்கும் ஒரு நோக்கத்திற்கும் துணை போகின்ற நட்பு இருக்கிறது, அதுதான் உண்மையான நட்பு. சும்மா சாப்பாடு ஹோட்டலில் போய் சாப்பாடு அடிச்சு கூடி தின்னுட்டு போறதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய ஒரு 1000 ரூபாய் போட்டு செலவழிச்சிருப்பாரு, வணங்கிட்டானே. ஃப்ரெண்ட்ஷிப் அதில் பாருங்க, அவர் நாங்களாம் 500 தான் போட்டு ஒரு 1000 ரூபாய் போட்டாரு, ஃப்ரெண்ட்ஷிப் உறுதி ஆயிட்டாரு. அவரே ஒரு உற்ற நண்பர். அவர் ஏன் இவர் ரோல்ஸ் படிச்சு வாங்கி கொடுத்ததுக்காக வேண்டி உற்ற நண்பர். அதே போல பெருநாளுக்கு 2 உடுப்பு வாங்கி கொடுத்தா உற்ற நண்பர். உடுப்பு வாங்குறது ரோல்ஸ் படிச்சுங்க, டீக்கு மேல உற்ற நண்பர், விளங்கிட்டு தானே. உற்ற நட்பு என்பது நம்முடைய லட்சியம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய கண்ணீர் வடிகின்ற இடங்கள், நாங்கள் பாதிக்கப்படுகின்ற இடங்கள், எங்களை பற்றி அவதூறுகள் பரவுகின்ற இடங்களில் எல்லாம் எங்கள் சார்பாக நின்று அந்த சமூகத்தில் இவர் இப்படித்தான் இருந்திருப்பாரு, இதுதான் காரணமா என்றெல்லாம் துணையாக யார் நிற்கிறார்களோ, எங்களுடைய நல்ல மனதிற்கு துணையாக யார் நிற்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. சகோதரர்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அவதூறு பரவுகின்ற பொழுது, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அபூபக்கரோட மகள் தானே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே ஒதுங்கி கண்டிருக்கிறாங்க. மாமா என்ற முறையில், பாப்பா என்ற முறையில் அபூபக்கர்லாம் எவ்வளவு ரசூலுல்லாஹோட கோவிச்சிருக்கணும். ஆனா அந்த நட்பு எவ்வளவு பவர் ஆயிடுச்சு தெரியுமா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட கோவிச்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹோட உறவாய்க்கணும் அபூபக்கர் எல்லாம் ஒன்று. அப்படி சரியா தான் இருக்கும். சரியான விபச்சார குற்றச்சாட்டு ரசூலுல்லாஹ் வந்து ஒதுங்குற சரியா தான் இருக்கும், ரசூலுல்லாஹ் தவிர்க்கிற சரியாகத்தான் இருக்கும் என்ற லெவல்ல தான் இருந்தாங்க. என்ன காரணம்? அதான் நட்புடைய சரியான ஒரு அதாவது வரைவிலக்கணம். இந்த அமைப்புல சில உற்ற நண்பர்கள் இருப்பார்கள். இந்த அமைப்பிலே நேர்மையை கருதி, நட்பை கருதி உற்ற நண்பர்கள் இருப்பார்கள். நட்பை அதுக்காக வேண்டி மனைவி ஒருத்தர் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான், உற்ற நண்பன் பேரை நீ அடிக்கிற சரியானு சொல்லிடக்கூடாது. நல்ல விஷயத்துல சமூக அல்லாஹ் விரும்புகின்ற விஷயத்தில் அந்த உற்ற நட்பு. இது 4வது அம்சம். 5வது உற்ற நட்போ சாதாரண நட்போ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசம் செய்கிறார்கள். திருமதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, நட்புக்கென்ற ஒரு உபதேசம். இது வந்து நம்ம நடைமுறைப்படுத்துற கஷ்டம், செய்கிறோம் இல்லை. அஹ்பிப் ஹபீபக ஹவுனம்மா அஸா அய்யகூன லக பகீதன் யௌமம்மா, அப்கில் பகீலக ஹவுனம்மா அஸா அய்யகூன லக பகீதன் யௌமம்மா என்று சொன்னார்கள். அழகான ஒரு வசனம். உனது நண்பர்களை, நீ விரும்புகின்றவர்களை அளவாக நேசி என்று சொன்னார்கள். அளவோடு நேசி. ஏனென்றால் ஒரு நாள் அவர்கள் எதிரியாகலாம், ஒரு நாள் அவர்கள் எதிரியாக மாறலாம். அதே நேரத்தில் நீ யாரை பகைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களோடு அளவாக பகைமை வை. ஏனென்றால் அவர்கள் உனக்கு நண்பர்களாக மாறலாம். ஏனென்றால் அவர்கள் உமக்கு நண்பர்களாக மாறலாம். இது வந்து கஷ்டம். லேசாய் நல்ல நல்ல உபதேசம் தான், செய்யணும் மாதிரி தான் இருக்கும், விளங்கிட்டானே. ஆனா கஷ்டம். ஏன் ஒரு ஆள் வந்து வாரார் உங்கள்கிட்ட வந்து, கஷ்டமா இருக்குது, என்ன 10 லட்சம் புடி அப்படின்னு சொன்னார்னு வைங்களே, இந்த ஹதீஸ் மறந்து வைத்துரும் உங்களுக்கு. அளவா நேசம் என்று 10 லட்சத்தை தந்துட்டானே, இவன் மோசமாய்ப்பானா, இவன் கெட்டு போவானா, இவனா இன்றைக்கு தருவானா இன்றைக்கு, அப்படியெல்லாம் அவனை பாராட்டி அவன் மனசாலையாவது என்ன செஞ்சிடும் அந்த லெவல தான். இவன் நம்மளுக்கு பகைமையாக மாறுவான்னு யாரும் நினைக்க மாட்டான், யாரும் நினைக்க மாட்டான். அதனால தானே நம்ம வந்து 10 வருஷத்துக்கு ஒரு மனைவியை தலாக் பண்றோம். அதே மனைவியோட 5 வருஷத்துக்கு முந்தைய என்னது எப்படி எல்லாம் இருந்திருப்போம், இருக்கிற உள்ள ரகசியம் மத்து இது எல்லாம் சொல்லி கட்டுமையான உறவுல இருந்திருப்போம். ஆனா 10 வருஷத்துக்கு தலாக் பண்றோம். நடக்கா இல்லையா சமூகத்துல? இப்படி எல்லாம் சமூகத்தை நடக்கும். ஆனா அந்த நிமிஷத்துல அந்த நிமிடத்துக்கு சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? உலகத்துல இதை விட்டா ஆளில்ல லெவலுக்கு என்ன செஞ்சிருவான், சைத்தான் வந்து கொண்டு வந்து வைப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அளவாக நட்பு.
அளவாக நட்பு வச்சோம்னா கவனமா இருப்போம். எப்படி உணர மாட்டோம்? நீங்க தான் இதான் என் இது, இதான் என் டைரி பிடிங்க, இதான் என் வீட்டு சாவி, இதான் என் ரகசியம், இதான் டோட்டலி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிங்க, ஒரிஜினல் பேசப்பி உங்கள்கிட்ட தாங்கிட்டும், எலக்ட்ரிக்கிறதை விட உங்கள்கிட்ட இருக்கிற நல்லது அப்படிலாம் கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருவாங்க. திடீர்னு என்னது ஆபத்தாவாயிருவா, இமெயில் பாஸ்வேர்டு அது இது எல்லாம் உண்ட கையில தான். திடீர்னு பகமையாயினான்னு வைங்களே, எவ்வளவு நம்பினேன் தெரியுமா, இவர் இங்க இது விளையாடானே இப்படி செய்வான்னு கொஞ்சம் கூட நினைக்கல. நானும் அவரு எப்படி நட்பாக இருந்தோம்னு சொன்னா சொல்லக்கூடாது. அபூபக்கர் அவர் ரசூலுல்லாஹ்வும் இருந்த அளவுக்கு அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் வேற என்ன செய்வாங்க. இது நடந்த உடனே யார் உங்களுக்கு அப்படி வைக்க சொன்னது? இவர் நட்பு அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? அதுக்கு பிறகு எங்களுக்கு நிறைய தெரியும், ஏதோ ஒரு சமூக அளவுக்காக நான் விட்டு வச்சுட்டிருக்கிறோம், எல்லாம் கொட்டி தான் இருக்கிறாரு, எல்லா டீட்டெயில்ஸும் மிகணுவா. ஏன் நீங்க வச்ச நட்பு தான் காரணம். அது இன்னும் கொஞ்சம் பேரோட பகமை எப்படி தெரியுமா? அவனை வெட்டன அவனை கண்ட வாழ்க்கையில மௌத்து வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், மறுமையில கூட மன்னிக்க மாட்டேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவான். விளங்கிட்டானே? அப்ப அது ஒரு இதெல்லாம் சொல்லியிருப்பான். திடீர்னு இவர் ஆபத்தாகிக்கிற டைம்ல அவன் வந்து ஒரு உதவி என்று செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவான். தனியாரி அவர் மௌத்த காணக்குள்ள எனக்கு வெக்கமாய்க்கும். இவ்வளவு சொன்னமே நம்ம அந்த மௌத்து வரைக்கும் நட்பாக மாட்டோம்லாம் சொன்னோமே, என்ன நினைப்பாராக்கி இப்ப. அப்புறம் அங்கே நீ பேத்து 4க்கு மடிஞ்சு 5க்கு மடிஞ்சு நான் அப்படி சொல்லிக்கப்படாதுதான் அப்படி என்றெல்லாம் சொல்ற. விளங்கிட்டானே? இப்படி மாறுறமா இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் மீறி போறது. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பொலிசியா வைத்துக் கொள்ளணும், இந்த உலகத்தில் நட்பும் பகைமையும் நிரந்தரமே இல்லை. எதா இருந்தாலும் சரி, நட்பும் பகைமையும் நிரந்தரமே கிடையாது. நட்பு என்றதுக்காக வேண்டிய உங்க லட்சியம் மாறவும் கூடாது, பாதிப்பு என்றதுக்காக வேண்டி போக்கும் லட்சியம் மாறவும் கூடாது. அது உதாரணத்துக்கு சொல்றேன்டா, வாழ்க்கையை நீங்க இங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்க, போற வழியில உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 500 பேர் நண்பர்களாக வருவார்கள், உங்களை உதவிக்கு வருவார்கள், துணைக்கு வருவார்கள், நல்ல முறையிலெல்லாம் இருப்பார்கள். அவங்களோட அப்படி காலத்தை கழிச்சுட்டு போகணும். அதே நேரத்தில் நீங்க இப்படி வந்துட்டீங்கிற இடத்தை முன்னால் இருக்கக்கூடியவங்க விரும்ப மாட்டாங்க, உங்களுக்கு ஏசி கண்டிப்பாங்க, பயிற்சி கண்டிப்பாங்க. அவங்கள பத்தியெல்லாம் இவங்ககிட்ட கொட்டக்கூடாது. விளக்கிட்டா? அமைதியா இருக்கு, அந்த ரூட்டால தான் போகணும். விளக்கிட்டா? அப்படியே போனோமா அந்த இவங்களோட காலம் எல்லாம் முடிஞ்சிடும், நம்ம அந்த சைடால போயிட்டு இருப்போம். இவர்கள் பகைமையாகி விடுவார்கள், அவங்க நட்பாயிருவாங்க. அவங்க நட்பாயிரோன்னு அவங்கள எல்லாம் எவ்வளவு நம்பின தெரியுமான்னு அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது, கொட்டக்கூடாது. நாளைக்கு என்னது மறுபடியும் ஒரு நாள் இவங்களே அவங்கள சைடால வருவாங்க. எந்த பாதிப்புக்காக நாங்க ஏசிரிக்க மாட்டோம், எந்த நட்புக்காக நாங்க பாராட்டிருக்க மாட்டோம். வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். எப்படி? எந்த நட்புக்காக வேண்டியும் ஓவரா பாராட்டிருக்க மாட்டோம், எந்த பகைமைக்காக வேண்டியும் நாங்கள் ஏசி இருக்க மாட்டோம். காலங்களை அல்லாஹ் சுத்தி சுத்தி கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். காலம் கால சக்கரம் தானே, அதை நாங்கள் இப்படி தான் ஓட்டி கட்டிக்கிறோம், சுத்தி சுத்தி கொண்டு வரோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து காலம் என்பது ஒரு 60 வருஷ வாழ்க்கைக்குள்ள ஒருத்தனுக்கு ஆட்சி வரும், ஆட்சி போகும், மறுபடியும் ஆட்சி வரும். ஆட்சி இருக்கிற டைம்ல நல்லா ஃபிட்டா இருந்துட்டு ஆட்சி போடணும்னு சத்தம் போடக்கூடாது. ஏன்? மறுபடி வர வாய்ப்புன்னு அர்த்தம், மறுபடி வர வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம். மனைவியை தலாக் பண்ண வைங்களே, இதுக்கு பிறகு இந்த மாதிரி உறவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்? திருப்பி அதே திருமணம் உங்களுக்கு பேசப்படலாம், அதே திருமணம் பேசப்படலாம் என்பது அர்த்தம். அளவா சொல்லிடணும், செஞ்சது பிழை, மார்க்கத்துக்கு முரண், பேச விருப்பம் இல்லை, முடிஞ்சு, அவ்வளவுதான் உங்களுடைய எல்லை. அல்லாஹ் தஆலா பொருந்திக்கால் அவளோட வார்த்தை அடிபட்டிடணும். அவளோட வார்த்தையை நிறுத்தினோம் என்று சொன்னால் நீங்க பாருங்க பாப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவ்வா களத்தில் அநியாயம் செய்த எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அவங்க எல்லாரால ஒரு வார்த்தையாக காட்டலுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அநியாயம் செய்கின்ற பொழுது இப்படி வார்த்தை சொன்னார்கள் காட்ட இயலுமா? காட்ட இயலாது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காட்டிக்கல. காரணம் என்ன தெரியுமா? மற்றவனை அடிச்சா தான் நோகும். சிலவங்க சொல்லுவாங்க, அடிச்சதை விட வார்த்தை தான் நோகும், வார்த்தை நோகத்தான் செய்யும், ஆனா எஃபெக்ட் வெளியாகும் இதுல அடிக்கிறதுல. அடிக்கலையா மனசுக்குள்ள போட்டுக்கலாம, வேதனைகளை சுமந்துக்கிட்டு போய்கொண்டே இருக்கணும். எல்லாரும் மௌத்தாகணுமே, வேதனைகளை சுமந்து கொள்ளணும், அல்லாட்ட முறையிடணும். இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். எப்படி தண்ட புள்ளையெல்லாம் காணாம போட்ட இடத்துல கண்ணீர் வடிச்சு கண்கள் எல்லாம் வீங்கி போய் குருடாகிறார். யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். குருடாகிற நேரத்தில் அந்த புள்ளைகள் கேட்கிறாங்க, ஏன் இப்படி போட்டு அழுகிறீங்க, உங்களே அழிச்சுக்கொள்ள போறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்னமா சொன்னாரு? அதாவது அந்த இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ். யா அல்லாஹ், எனது வேதனைகளையும் நான் பிள்ளைகிட்ட சொல்றாங்க, எனது வேதனைகளையும் ஆழ்மன கவலைகளையும் நான் அல்லாவிடம் தான் முறையிடுகிறேன். உங்கள்கிட்ட நான் அழுகிறேன், அவ்வளவுதான், உங்கள்கிட்ட முறையிட்டேன், நான் அல்லாவிடத்துல முறையிட்டு கொண்டிருக்கிறேன் அன்றுதான் அவர் சொல்றாரு. அதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு, ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிபூன். அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், நீங்கள் வர்ணிப்பதற்கு அல்லாவே போதுமானவன் என்று சொல்றாரு. அழகான பொறுமை என்ன தெரியுமா?
அழகில்லாத பொறுமை ஒன்று, அழகான பொறுமை ஒன்று இருக்குது. அழகான பொறுமை என்று சொன்னால் முறைப்பாடு அல்லாஹ்வோடு இருக்கும், கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க, யார்கிட்டையும் முறைப்பட்டு கண்டிக்க மாட்டீங்க, யார்கிட்டையும் முறைப்பட்டு கண்டிக்க மாட்டேன். அழகில்லாத பொறுமை என்ன, மற்றவன்ட்டையும் சொல்றது கவலையும் படுறது, இப்படி செஞ்சு போட்டானேன்னு மறுபடியும் கவலைப்படுறது, அப்படி செஞ்சு போனா அவனே ஊர் ஃபுல்லா என்னது சொல்லி சொல்லியே கவலைப்படுறது. இது அழகில்லாத ஒரு பொறுமை. அழகான அதாவது ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுப்பீராக, அழகான பொறுமையாக பொறுப்பீராக. வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகாக அவர்களை வெறுப்பீரா. அழகா வெறுக்கிறேன்னா எப்படி, இன்னொரு மாதிரி வெறுக்கல எப்படி, டாக்டர் நான் கணக்கு எடுக்கவே இல்லை, மனுஷன்லாம் அவங்களை இப்படி எல்லாம் செஞ்சுக்கிறான், சரி ஏதோ விட்டுட்டு இப்படி என்றெல்லாம் என்னது சொல்லி சொல்லி வெறுக்கிறது தானே, அது அழகான வெறுப்பல்ல. அவரை நாங்கள் வெறுக்கிறேன் அவ்வளவுதான், அது அல்லாவுக்கு, மற்றதெல்லாம் அல்லாவோட வச்சுட்டு என்ன முடிஞ்சா அது அவ்வளவுதான். முறைப்பாடுகளோட வெறுக்கக்கூடாது. முறைப்பாடு இல்லாம நம்ம முறைப்பாடு இல்லாம வெறுத்தோம்னா அது அழகான வெறுப்பு, அது அல்லாவோட உள்ள சப்ஜெக்ட். அதெல்லாம முறைப்பட்டுக்கொண்டே வெறுத்தோம்னா இதுதான் இந்த நட்புல உள்ள பிரச்சனை. எப்படி எங்களது வளமையான போக்கு எப்படி இருக்கணும்டா, இந்த புறக்காரணிகள் லட்சியங்களை மாத்திரக்கூடாது. ஒருத்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பான், வந்து பிசினஸ்ல பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திருப்பான், இவர் இப்படியே போன லட்சியத்தை அப்படியே திருப்பிடுவார். இப்படி இவனுக்கு எதிராக பிசினஸ் செய்யறதா என்ற லட்சியம் பண்ணுவாரு, இவனுக்கு எதிராக இவனை எப்படியாவது இல்லாமல் ஆக்கி அவன் பிசினஸ் நான் செஞ்சு நான் முன்னுக்கு வந்து காட்டுறேன். இது தேவையான கிடையாது. அவன் பேசல வேலை என்னது, அதை பிசினஸ் கொடுத்து போட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருப்பான். இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. என்ன அப்படி ஒன்று நடந்துச்சா வாழ்க்கையில நஷ்டமும் நயமும் மனுஷனுக்கு வாரதுதான். பிஸ்மில்லான்னு போய்கொண்டே இருக்கும். நாளைக்கு அவன் நட்பா வரலாம், உங்களுக்கு நாளைக்கு அவன் நட்பாக வரலாம் என்பது அர்த்தம். ஆக சகோதரர்களே, இஸ்லாம் எங்களுக்கு 5வது நட்பு விஷயத்திலே சொல்லுகின்ற உபதேசம் என்ன, அளவான நட்பு, அளவான வார்த்தை, அளவான நேசம், அதே போன்று அளவான பகைமை. இது இந்த அளவான பகைமை, அளவான நட்பு இருக்குதானே, நம்ம நட்பர்கள் விஷயத்துல மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும். கோபம் வரக்கொள்ள மனுஷனுக்கு மனசு என்ன சொல்ல தெரியுமா, இது சொல்றதா சரி சொல்லித்தான் ஆகணும் சொல்லும் மனசு. மூளை அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்க கூட எந்த தீர்ப்பை நீங்க உள்ளத்துல கேட்டு பாருங்க பாப்போம், இப்படித்தான் சொல்லணும், கொத்தன்னு மட்டும் சொல்லும், வெட்டன்னு மட்டும் சொல்லும், அதான் சரியான முடிவுன்னு சொல்லும். ஏன், நீங்க இருக்கிறது கோபத்துல. ரசூல் ஒரு ஆள் கோவிச்சு கட்டிக்கிறார், கட்டுமே அப்படி தடமாறி இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொன்னா அவருக்கு கோபம் பேத்துருமாடு. இவர் போய் சொல்றாரு, இப்படி நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொன்னா கோபம் பேத்துருமாடு. நான் என்ன பைத்தியாரனா நடக்கிறாரோ, ஹதீஸ்ல வர செய்தி அது. விளங்கினானே, அத்தரானி மஜ்னூன், நான் என்ன பைத்தியக்காரனான்னு கேட்கிறாரு, சஹீஹான ஹதீஸ் இது. அப்ப என்னது, கோபத்துல உச்சகட்டத்துல அப்படி அந்த டைம்ல கேட்டா நான் உன்ன பைத்தியாரா, அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஓன்னு சொல்றோம். விளங்கினானே, அப்ப நான் என்ன பைத்தியக்காரனான்னு அவர் கேட்கிறாருன்னு அது காரணம் அந்த நிமிஷத்துல ஒன்றுமே விளங்காது. அந்த மாதிரி டைம்ல நம்ம சொல்லுவாங்க, பொறுமையை கொண்டு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க. எப்படி பொறுமையை கொண்டு அட்வைஸ் பண்றேன், அந்த நேரத்துல தான் அடிதான் விடும் பொறுமையை கொண்டு அட்வைஸ் பண்ணா. நாங்க அமைதியா அந்த இடத்துல எல்லாம் கூலாயின பிறகு தனியை கூப்பிட்டு அந்த டைம்ல சொன்னா உங்களுக்கு விளங்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொல்லறேன். அந்த டைம்ல சொல்லலன்னு கேட்பாங்க, அந்த டைம்ல எப்படி சொல்றது, எல்லாருக்கும் சேர்த்தா விழுந்திருக்கும். அப்ப அந்த மாதிரியான சில கட்டால டென்ஷன் ஆகுது. அதனாலதான் ஒரு நபித்தோட ரசூலாட்ட வந்து சொல்றாங்க, அவுசினி எனக்கு உபதேசம் செய்யுங்கன்றாங்க. லா தக்லப், கோபப்பட வேண்டாம் ரசூலா. மறுபடி சொல்றாரு, எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, கோபப்பட வேண்டாம்னா 3ஆம் முறையும் கேட்கிறாரு, கோபப்பட வேண்டாம் என்றார். அதை மட்டும் அப்ப எங்களுக்கு சின்ன ஒரு உபதேசம் மாதிரி தானே, ஒரு மாசத்துக்கு செஞ்சு பாருங்க. அதை பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூட, மனைவி வாழ்க்கையில இருந்து ஏதாவது நம்மளுக்கு தடங்களா வரக்கூட, வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் வரக்கூட, கடன் பிரச்சனை வரக்கூட, பிசினஸ்ல பிரச்சனை வரக்கூட, இதை நடைமுறைப்படுத்தி பாருங்க பாப்போம். ஒன்றுதான், ஆனா அவ்வளவு பாரமான ஒரு விஷயம் அது. சிரிக்கக்குள்ள மனிதன் உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்குது, கோவப்படக்குள்ள அப்படியெல்லாம் என்ன செஞ்சு முறுக்கேறி பேத்திருக்கும் எல்லாம் அப்படித்தான். ஆக சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கோபத்தால மொழிகின்ற வார்த்தைகள், இந்த கோபத்தால வெறுப்பால வருகின்ற வார்த்தைகள்லாம் ஷைத்தானுடைய விஷயங்களில உள்ளது, ஷைத்தானுடைய வார்த்தைகள்ல உள்ளது, ஷைத்தானுடைய நடைமுறையில் உள்ளது. அதை நம்ம மாத்திக்கொள்ளணும். இயன்ற அளவுக்கு எங்களோட வாழ்க்கையுடைய போக்கிலும் லட்சியத்திலும் எந்த புறக்காரணிகளும் தாக்கம் செலுத்தக்கூடாது. நம்ம ஒரு போக்கை வச்சுட்டோம், இதுதான் குர்ஆன் சொல்லுது, இதுதான் சுன்னா சொல்லுது, இப்படித்தான் நாங்கள் லட்சியத்தோடு இருக்கணும், இப்படித்தான் நாங்கள் படிக்கணும், இப்படித்தான் வாழணும் என்ற ஒரு லட்சியத்தை எடுத்துட்டா அதுக்கு பின்னாலே நண்பர்களாக வருகின்றவர்கள் மறுபடியும் பகைவர்களாவார்கள். அவங்க பகைமையா போனதுக்காக வேண்டி அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதும் அல்ல, மறுபடியும் நண்பர்களாகுவார்கள். அதுக்கு பதில் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே அல்ல. அமைதியாக நம்ம போய்கொண்டிருக்கணும். எங்களோட வாழ்க்கையின் போக்கில் நீரோட்டத்தில் எந்த கலங்கங்களும் வரக்கூடாது. தெளிவாக சொல்றால், பாதையின் நசுத்தங்களால் பயணங்கள் அழுக்காகாது. அதான் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயம். ரோட்ல நிறைய ஊத்த இருக்கும், நம்மளோட பிரயாணம் ஊத்த வற்றக்கூடாது. நம்மளோட பிரயாணம் ஊத்த அது ஒண்ணுமாகாது. நம்ம பேசாம நடந்து போயிட்டே இருக்கணும். அதுகளை பார்த்து இங்க அது இருக்குது, அங்க இது இருக்கு, நீங்க நடந்து போங்க, விளங்கானே, அதுகளை பார்த்துட்டு இருக்க வேணாம், நீங்க நடந்து போங்க. அதான் ரோட்.
இது வந்து மனசுல ஹபீபக ஹவுனம்மா அஸா யகூன லக பகீதன் யௌமம்மா அப்கித் பகீலக ஹவுனம்மா அஸா யகூன லக பகீதன் யௌமம் ஹபீபன் யௌமம்மா. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த உபதேசம். கடைசியாக சகோதரர்களே, அடிக்கடி நட்புல மிக முக்கியமான அம்சம் கடந்த காலங்களை ஞாபகப்படுத்தல், தனக்கு செய்த உதவிகளை மறக்காமல் இருத்தல், தான் கஷ்டப்பட்ட நேரத்தில் துணை தந்தவர்களை மறக்காமல் இருத்தல், அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தல். இதுதான் மிக முக்கியமான நட்புல உத்வேகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல உண்டு. இது ஆறாவது விஷயம் என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தௌவா களத்தில் மனைவியாகவும் ஒரு தோழியாகவும் இருந்து துணை செய்தவர் என்று சொன்னால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதை மறக்கவே மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஒரு முறை அதாவது ஜுசாமா அல் முஸையனா என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து முஸையனா கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்மணி வாரா. வயது போன பெண்மணி. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நண்பு என்றால் நட்பேனா பாருங்களேன், ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கு. அவ வாரா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறா, நீங்க எங்கிருந்து வாரீங்க? கண்ட உடனே ரசூலுல்லாஹ் விளங்கிட்டு வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களோட கூட்டாளி என்றெல்லாம் விளங்கிட்டு ரசூலுல்லாஹ் கட்டுமையாக கவனிக்கிறாங்க. தண்டை வீட்டில் உள்ளதை கொண்டு வைக்கிறாங்க, பேசுறாங்க, விசாரிக்கிறாங்க, அப்படியெல்லாம் கவனிக்கிறாங்க. இதை ஆயிஷாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டா போயிட்டா. ஆயிஷாரெல்லாம் கேட்குறாங்க கோபத்தில், என்ன மூதாட்டியாக இருந்தாலும் ஒரு பெண் விஷயத்தில் இவ்வளோ கவனிச்சது அவ கோபம் வருது. துக்பிலு அதா அலா ஹாதல் அஜூசி ஹாதல் இக்பால் கேட்குறான். என்ன இந்த மாதிரி போட்டு கவனிச்சிங்கன்றாங்க. விளையாடானே வயது போன இவ போட்டு இந்த மாதிரி கவனிக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி ஆயிஷாரெல்லாம் கேட்குறாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வசனம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? இன்னஹா கானத் தஅதி அலா அஹதி ஹதீஜா. ஹதீஜாவுடைய காலத்தில் அடிக்கடி இங்கே வீட்டுக்கு வருவா, அவளோட உறவு வச்சிருப்பா. சொல்லிட்டு சொல்றாங்க, இன்ன ஹுஸ்னல் அஹதி மினல் ஈமான். கடந்த காலங்களை ஞாபகம் வைத்திருப்பது ஈமானில் உள்ளது. சொன்னாங்க கடந்த காலங்களை மறக்காமல் மனசுல ஞாபகம் வைக்கிறது, அதை பேணுவது ஈமானில் உள்ளது. இந்த ஒன்றுல உற்ற பிழையால சமூகத்தில் எவ்வளவு தவறு நடக்கு தெரியுமா? ஒருவன் முன்னேறுவதற்கு முன்னால், சமூகத்தில் ஒரு லட்சியவாதியா வருவதற்கு முன்னால், ஒரு பதவிக்கு வருவதற்கு முன்னால யாரை பயன்படுத்துறது? ஆட்டோ ஓட்டுறவங்க, சாதாரண மேச தொழிலாளிகள், சாதாரண கஷ்டப்படுகின்றவர்களை பயன்படுத்துறது. அவரை வச்சு பிராணோல ஏறிடுறது. ஏறினவர் இவரை கண்டா உள்ளுக்கு இருந்து சலாம், அவ்வளவுதான். இந்த ஒரு நாளும் இந்த வசதிக்கு பின்னால் வாருகின்ற நட்பு இருக்குதே, அதுல அந்த பழைய உத்வேகம் இருக்கவே இருக்காது. இறங்கி அவர்களோட பழக வேண்டும், இறங்கி அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அவர்கள் தான் எனது ஆரம்ப கர்த்தாக்கண்ணை மறக்க கூட ரசூலுல்லாஹ் மறக்கவே இல்லை. அதனாலதான் கௌபாவுக்குள்ள நுழைகின்ற பொழுது அபூபக்கர் எல்லாம் அவரோட நுழைஞ்சிக்கலாம் தானே. யாரோட நுழைஞ்சாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சுக்கிட்டு நுழைஞ்சாங்க. மறக்கல ரசூலுல்லாஹ். மக்காவுடைய காலத்துக்கு பிறகு அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம், எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மறக்கல. அந்த நேசம், அந்த நட்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவே இல்லை. ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிரச்சனை முத்தி போய் கோபம் ஓவராகி உமர் ரலியல்லாஹு போயிட்டான். பிள்ளை வந்து அபூபக்கரோட சைட்ல தான். இப்போ அதுக்கு பிறகு அபூபக்கர் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறான், இப்படி செஞ்சிருக்க கூட, இப்படி பேசிருக்க கூட. புகாரில் வரக்கூடிய செய்தி. அவசரமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறான், மன்னிப்பு கேட்கறதுக்கு போறான். மிகச்சிறந்த நண்பர்கள் உலகத்தில். தட்டுறாங்க, கதவை தட்டினா யாருன்னு தெரியாத உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு திறந்து பார்த்தா அபூபக்கர்லாம் முகத்துல கதவை மூடி விடுறாரு. இது புகாரில் வரக்கூடிய செய்தியா? அப்ப இந்த கதை முடிய முந்தி முடிவு எடுத்துடக்கூடாது. அப்ப நம்மள மாதிரி தானே முடிவு எடுத்துக்கூடாது. விளையாட்டானே கதை முடிய முந்தி. ஏன்னா அவருடைய முழு சப்ஜெக்டும் எடுத்து பார்த்த விட நம்ம இதுல மட்டும் தான் உடன்படுவோம். இது கதவை திறந்து மூறத்துல மட்டும் தான் நம்ம உடன்படுவோம், மற்ற எல்லாத்துல நம்ம இல்லை. அதுக்கு பின்னால இவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யோசனை, இப்படி செஞ்சுட்டோமே, இப்படி செஞ்சிருக்க கூடாது, மன்னிப்பு கேட்போம். இவர் போறாரு, திருப்பி அபூபக்கர் போயிட்டாங்க. இவர் திருப்பி தேடி போய் அங்க அபூபக்கர் அவரோட வீட்டுல போய் தட்டுறாங்க. தட்டினா அவர் இல்லைன்றாங்க. வீட்டுல சொல்றாங்க அவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு உனக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட தான் பேசிருப்பாரு, ஆறுதல் தேர ரசூலுல்லாஹ் கிட்ட தான் போவாரு, ரசூலுல்லாஹ் கிட்ட தான் போயிருப்பாரு என்று போறான். அங்க போனா அபூபக்கர் எல்லாம் முழங்கால நின்றுட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்கால. எப்படி நின்றுக்கிறான் தெரியுமா? நான் தான் பிள்ளை செஞ்சுட்டு உமர் இப்படி நடந்துக்கிட்டு அந்த முறையிட்டு கண்டிக்கிறான். ரசூலுல்லாஹ் அங்க வந்து அமைதியா இருக்கிறான். நான் தான் பிள்ளை செஞ்சுட்டேன், நான் தான் தவறு செஞ்சு இப்படி ஒரு உண்டாயிட்டு அப்படின்னு நிறைய சொல்லி கண்டிக்கிறான். உமர் ரலியல்லாஹு அவங்கள கண்ணோட ரசூலுல்லாஹோட முகம் சோக்குது. கண்ட உடனேயே ரசூலுல்லாஹோட முகம் அப்படியே சிவந்து போகுது. அமா சாஹிபுக்கும் ஃபக்கத் காமர, உங்கள் சகோதரர் தான் தவறு செஞ்சார் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்படி வாரார் உமர் ரலியல்லாஹு வந்து. அப்படி வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு சைட்ல வச்சுட்டு கேட்கறாங்க, என்ன தெரியுமா? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், கேட்பீங்களான்னு கேட்கிறாங்க. எல்லாரும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். எப்படி தெரியுமா? நான் உங்கள்கிட்ட நபியாக அனுப்பப்பட்டேன். அந்த நேரத்தில்
நான் நபின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஃபகுல்தும் கதபுத்தும், நீங்க சொன்னீங்க நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க பொய்யற நீங்க. ஃபகால அபூபக்கர் சதக, அபூபக்கர் சொன்னார் ஒரு உண்மை சொன்னார் அப்படின்னு என்னை உண்மைப்படுத்தினார். அதுபோல நான் உங்கள்கிட்ட உங்க தவ்வா மார்க்க பிரச்சாரத்துக்காக வேண்டி சொத்துக்கள் எல்லாம் கேட்டேன், நீங்க எல்லாம் தரல. ஆனால் அபூபக்கர் ஃபவாசானி பிமாலிஹி, அவருடைய சொத்துக்களை எல்லாம் எனக்கு தந்தார். வஅஹ்லிஹி, குடும்பத்தால உதவி செஞ்சார். வபினஃப்ஸிஹி, அவருடைய ஆத்மாவால் எனக்கு உதவி செஞ்சார், துணையாக இருந்தார் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, இதற்கு பின்னர் எனக்காகவாவது எனது தோழரை விட்டு வைப்பீர்களா என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எனக்காகவாவது என்ற தோழரை நீங்க விட்டு வைப்பீர்களா என்று சொல்லி கேட்டார்கள். அது அவ்வளவுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபமா ஊதிய பாதஹு, அன்றைய தினம் தொடக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக மனது நோகும்படி தொந்தரவாக யாருமே நடந்து கொள்ளவில்லை என்ற ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எனக்காக வேண்டி எனது தோழர்களை நீங்கள் விட்டு வைப்பீர்களான்னு கேட்டார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிழை செஞ்சாரு, தவறு செஞ்சாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா ஏன் நீங்க இதை ஞாபகப்படுத்தி இதை மன்னிக்க கூடாது, இதை ஞாபகப்படுத்தி இதை விடக்கூடாது என்றுதான் நடந்து கொள்கிறார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஞாபகப்படுத்துறாங்கன்னு சொன்னால், இந்த அளவுக்கு உறவோடு இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த நட்பு மார்க்க எல்லையை தாண்டவும் இல்லை, மார்க்க இதை தாண்டவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, வந்து சேர்கிறார்கள். பள்ளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகல, மௌத்தான வெட்டுவேன்றாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில முத்தமிட்டு சொல்றாங்க, திப்த ஹய்யன் வ மய்யிதா, உயிரோடு இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் இருந்தீர்களோ, மனம் கமழ்ந்தீர்களோ, அப்படித்தான் இப்ப இருக்கிறீங்க, எந்த டிஃபரண்ட்டும் இல்லை என்று சொல்லிட்டு மிம்பர்ல ஏறி ஒரு வசனம் சொன்னார்கள். மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபல்யஅலம் அன்ன முஹம்மதன் கத் மாத் வ மன் கான யஅபுதுல்லாஹ ஃபல்யஅலம் அன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். எவரெல்லாம் முகம்மதை வணங்கி கொண்டிருந்தாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், அவர் மரணித்து விட்டார், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். எவர் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தார் அவர் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் மரணிப்பதில்லை, உயிரோடு இருப்பவன் என்பதை தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார். எப்படி நட்பு, எப்படி மார்க்கம். பாசம் ஓவராகி மிஞ்சி போய் எல்லா தாண்டவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி ஹாதிரார் என்று நான் சொல்றாங்க தானே, அபூபக்கரை விட நேசித்திருப்பாங்களா? நேசித்த அபூபக்கர் அவங்க சொன்ன வார்த்தை இது. சகோதரர்களே, ஆக நாங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நட்பு என்று சொல்லுகின்ற பொழுது கடைசி விஷயம் என்ன, கடந்த காலங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அடிக்கடி தனக்கு உதவி செஞ்சவங்களோட மனசு குளிர்ற மாதிரி அவருடைய உள்ளத்தில் அதை மறக்காமல், சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துக்கு என்னது அது பெரிதாக இருக்கும், அதை ஞாபகப்படுத்த வேண்டும். நட்பு நீடிப்பதற்கு அது நல்ல வழி. இன்னும் பல விஷயங்கள், அன்பளிப்பு கொடுத்தல், இன்னும் விசாரிக்க போதல், இதெல்லாம் பல விஷயங்கள் இதில் இருக்கிறது. என்றாலும் சுருக்கமாக சில அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக இவைகளை சொன்னேன். இவைகளை அடிப்படையாக வைத்து எங்களது வாழ்க்கையில் இருக்கின்ற நட்புகளை நாங்கள் இந்த அடிப்படைகளோடு பரிசோதித்து நல்ல முறையில் அவைகளை அமைத்துக் கொள்ள அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.